மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த இரண்டாவது ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் திருப்பூர் சிட்டி ஏஜி சபையின் சார்பாய் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். எல்லோரும் அப்படியே நாம் இருக்கிற இடங்களிலே நாம் எழுந்து நின்று ஆண்டவரை நாம் ஆராதிப்போமா? எல்லோரும் கண்களை மூடி இருதயத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தர் செய்த நன்மைகளுக்காய் அவருக்கு நன்றிகளை ஏறிடுங்கள், துதி ஸ்தோத்திரங்களை ஏறிடுங்கள். நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. அந்த தேவாலயம் முழுவதும் அவருடைய மகிமையினால் நிறைந்திருந்தது ஆண்டவரே. நாங்கள் ஆராதிக்கிற இந்த தேவாலயத்திலே உடைய மகிமையின் பிரசன்னம் அளவில்லாமல் இறங்கட்டும் ஆண்டவரே. அவர் நம் மத்தியிலே இருக்கிறவராகவே இருக்கிறார். கடந்த நாட்கள் முழுவதும் நம்மை கண்மணி போல பாதுகாத்திருக்கிறார் அல்லவா? அவருக்கு நன்றிகளை ஏறிடுங்கள். நன்றி ஆண்டவரே, நீ செய்த எல்லா நன்மைகளுக்கு நமக்கு நன்றிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. உடைய பிரசன்னம் இங்கே இருக்கிறது ஆண்டவரே. உடைய பிரசன்னத்தை நாங்கள் வாஞ்சித்து வந்திருக்கிறோம். எங்களை தகுதிப்படுத்துமாறு, எங்களை தகுதிப்படுத்தும் ஒரு முறை ஒரு விஷயங்களை கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. ஆண்டவரே, கடந்த நாட்கள் முழுவதும் ஆண்டவரே எங்களை கண்மணி போல பாதுகாத்திரேன் ஆண்டவரே. எங்களோடு இருந்தவர்கள் இன்று இல்லை ஆண்டவரே. ஆனாலும் நாங்கள் ஆண்டவரே பெரிய ஞானிகள் அல்ல ஆண்டவரே, நீதிமான்கள் அல்ல, பரிசுத்தர்கள் அல்ல. ஒன்றுக்கு உதவாத எங்களை ஆண்டவரே நீ தெரிந்தெடுத்திருக்கிறீரே. உம்மை ஆராதிப்பதற்காய் நன்றி. எங்களை பரிசுத்தமாக்கும் இந்த ஆராதனையிலே பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று சொன்னீரே ஆண்டவரே. உம்மை போல உம்மிலிருந்த பரிசுத்தத்தை எங்களுக்கு தாங்க. நன்றி ஆண்டவரே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீ, விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. ஆண்டவரே, எங்கள் பேச்சு, எங்களுடைய மூச்சு ஆண்டவரே, எங்களுடைய சொல் செயல் எல்லாம் ஆண்டவரே உம்மை மாத்திரமே நாங்கள் உயர்த்த வேண்டும் ஆண்டவரே. We are unworthy Lord. நாங்கள் ஒன்றுக்கும் உதவாதவர்கள். உடைய கையிலே களிமண்ணாகி எங்களை ஆண்டவரே ஒரு முறை கூட நீர் வனையும் எங்களை உருவாக்கும் ஆண்டவரே. உரகதனரியம் தலவா ஊரிபாந்தாரவலே, என் பேச்சில, என் மூச்சில, என் சொல்லில, என் செயலில கலந்திருக்கீங்க. என் நினைவில, என் நடத்தையில, என் உணர்வில, என் உயிரில கலந்திருக்கீங்க. என் பேச்சில, என் மூச்சில, என் சொல்லில, என் செயலில கலந்திருக்கீங்க. என் நினைவில, என் நடக்கையில, என் உணர்வில, என் உயிரில கலந்திருக்கீங்க. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னை ஆளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா.
அன்பினாவியானவரே, விலையேற பெற்றவரே, எனையாளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ, விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. எல்லோரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி ஆண்டவரே நாங்கள் வெல்கம் செய்கிறோம். ஆராதனையிலே ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் எங்களை அளவில்லாமல் மூடட்டும். ஆண்டவரே நீர் மாத்திரம் மகிமைப்படும். எங்களை தாழ்த்துகிறோம், பெருமையாக்குகிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்மபடி அமர்ந்து சில பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். சங்கீதம் 95:1 சொல்லுகிறது, கர்த்தரை கம்பீரமாய் பாடி நம்முடைய இரட்சணிய கன்மலையை சங்கீர்த்தனம் பண்ண கடவும் வாருங்கள். அது மாத்திரமல்ல, அவருடைய ஆலயத்தில் நுழைவதும் போது எப்படி நுழைய வேணுமாம்? துதித்தலுடனே அவர் சந்நிதிக்கு முன்பாக வந்து சங்கீதங்களால் அவரை ஆர்ப்பரித்து பாடக்கடவோம். கர்த்தரே மகாதேவனும் எல்லா தேவர்களுக்கும் மகாராஜனுமாயிருக்கிறார். ஆமென். உற்சாகமாய் கரங்களை தட்டி இன்னும் அதிகமாய் எண்ணி எண்ணி துதி செய்வார், எண்ணடங்காத கிருபைகளுக்கா இன்றும் தாங்கும் தம் புயமே, இன்ப இயேசுவின் நாமமே, இன்றும் தாங்கும் தம் புயமே, இன்ப இயேசுவின் நாமமே. எண்ணி எண்ணி துதி செய்வார், எண்ணடங்காத கிருபைகட்கார் இன்றும் தாங்கும் தம் புயமே, இன்ப இயேசுவின் நாமமே, இன்றும் தாங்கும் தம் புயமே, இன்ப இயேசுவின் நாமமே. எண்ணி எண்ணி துதி செய்வார். உற்சாகமாய் யோர்தான் புரண்டு வந்தாலும், எரிகோ கோட்டை நமக்கு முன்பதாக இருந்தாலும், தடைகளை உடைக்கிறவர் நம் முன்னே இருக்கிறார். புரண்டு வரும்போ எண்ணற்ற பாரங்களோ, யோர்தான் புரண்டு வரும்போ எண்ணற்ற பாரங்களோ, எலியாவின் தேவன் எங்கே உந்தன் விசுவாச சோதனையில், எலியாவின் தேவன் எங்கே உந்தன் விசுவாச சோதனையில். எண்ணி எண்ணி துதி செய்வார், எண்ணடங்காத கிருபைகளுக்கார் இன்றும் தாங்கும் தம் புயமே, இன்ப இயேசுவின் நாமமே, இன்றும் தாங்கும் தம் புயமே, இன்ப இயேசுவின் நாமமே.
எதிராகவே ஆயுதம் வாய்க்காதே. உனக்கு சத்தமாய் பாடி எஸ். ஆயுதம் வாய்க்காதே. உன்னை அழைத்தவர் உண்மை தேவன், அவர் தாசர்க்கு நீதியவர். நம்மை அழைத்தவர் உண்மை தேவன், அவர் தாசர்க்கு நீதியவர். எண்ணி எண்ணி துதி செய்வார் எண்ணடங்காத கிருபைகளுக்கா இன்னும் தாங்கும் தம் புயமே இந்த இயேசுவின் நாமமே. இன்றும் தாங்கும் தம் புயமே இந்த இயேசுவின் நாமமே. எண்ணி எண்ணி துதி செய்வார். உன்னை நோக்கும் எதிரியின் கண்ணின் முன்னில் பதறாதே. கண்மணி போல் காக்கும் கரங்களில் நம்மை மூடி மறைத்தாரே, அந்த நன்றியை நினைத்தவரை நாம் துதிப்போம். இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவருக்கு நன்றிகளை நாம் ஏறெடுப்போமா? உன்னை நோக்கும் எதிரியின் கண்ணின் முன்பில் பதறாதே. உன்னை நோக்கும் எதிரியின் கண்ணின் முன்னில் பதறாதே. கண்மணி போல் கரங்களில் உன்னை மூடி மறைத்தாரே. கண்மணி போல் கரங்களில் உன்னை மூடி மறைத்தாரே. துதி செய்வார் என்னடங்காத கிருபைகளுக்காய் இன்றும் தாங்கும் தம் புயமே இந்த இயேசுவின் நாமமே. இன்றும் தாங்கும் தம் புயமே இந்த இயேசுவின் நாமமே. எண்ணி எண்ணி துதி செய்வார். உற்சாகமாய் நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய சுத்த கிருபை. ஆமென். வேதம் சொல்லுகிறது, நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை நாம் துதிக்க வேண்டும். கடந்த நாட்கள் முழுவதும் நம்மை பாதுகாத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. உற்சாகமாய் கரங்களை தட்டி நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்தவரே. நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்தவரே. நன்றி சொல்லி பாடுவே நாதன் இயேசுவின் நாமத்தையே. நன்றி சொல்லி பாடுவே நாதன் இயேசுவின் நாமத்தையே. நன்றியா என் உள்ளம் நிறைந்தே நாதன் இயேசுவை. நன்றியா என் உள்ளம் நிறைந்தே நாதன் இயேசுவை. கைகளை உயர்த்தி நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய். நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. கடந்த நாட்கள் முழுவதும் நம்மை கண்மணி போல் பாதுகாத்திருக்கிறார். கடந்த நாட்கள் முழுவதும் என்னை கண்ணின் மணி போல் காத்தாரே. கடந்த நாட்கள் முழுவதும் என்னை கண்ணின் மணி போல் காத்தாரே. கரத்தை பிடித்து கைவிடாமல் கனிவா என்னை நடத்தினாரே. கரத்தை பிடித்து கைவிடாமல் கனிவா என்னை நடத்தினாரே. நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே.
கண்மலை தேவன் என்னுடன் இருக்க கலக்கமில்லை என் வாழ்விலே. நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. நன்றி சொல்லி பாடுவே இயேசுவின் நாமத்தையே. நன்றி சொல்லி பாடுவே இயேசுவின் நாமத்தையே. நன்றியா என் உள்ளம் நிறைந்தே நாதன் இயேசுவை போற்றிடுவே. நன்றியா என் உள்ளம் நிறைந்தே நாதன் இயேசுவை போற்றிடுவே. நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. நல்லவரே வல்லவரே நன்மைகள் செய்பவரே. நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. எல்லோரும் உற்சாகமாய் அவர் நம்முடைய தேவன், நாம் அவர் மேய்ச்சலும் ஜனங்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகளும் ஆமே. சங்கீதக்காரன் சொல்கிறான், நான் பாடுகையில் என் உதடுகளும் நீர் மீட்டுக்கொண்ட ஆத்துமாவும் எப்படி மகிழ்கிறதாம், கம்பீரித்து மகிழ்கிறது. ஆமேன். அல்லேலூயா. மனுஷனை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளா என்னை இழுத்து கொண்டவரே. எத்தனை பேர் சொல்ல முடியும்? உலகத்திற்கு பின்னால் ஓடிக்கொண்டிருந்த நம்மைதான் அவர் கட்டி இழுத்து அவருடைய அண்டையிலே சேர்த்திருக்கிறார். ஆமேன். ஹல்லேலூயா. அவரை விட்டு தூரமாய் ஓடிப்போன நிலைமையிலும் நீ வேண்டும், என் மகள் வேண்டும், என் மகள் வேண்டும் என்று சொல்லி அவருடைய பாதத்திலே உட்கார்ந்து அவரை ஆராதிப்பதற்கு நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஆமேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமேன். இன்று உலகம் முழுவதும் 76வது குடியரசு தினம் வெகு சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். தேசிய கொடிக்கு எத்தனை அடுக்கு பாதுகாப்பு? 7 அடுக்கு பாதுகாப்பு. மனிதர்களுக்கு பாதுகாப்பே இல்லை. முக்கியமாக தேவாலயங்களுக்கு ஆராதிக்கிற தேவ பிள்ளைகளுக்கும் பாதுகாப்பே இல்லை. இந்த யார் யாருக்கெல்லாம் பாதுகாப்பு கொடுக்கிறார்கள் என்றால், சிலைகளுக்கு கொடுக்கிறார்கள், விக்கிரகங்களுக்கு கொடுக்கிறார்கள். ஆபத்து நிறைந்த உலகத்திலே நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமக்கு பாதுகாப்பு யார் தெரியுமா? பரலோக தேவனால் நமக்கு பாதுகாப்பு அருளப்பட்டுகிறது. அவர் சொல்லி இருக்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. எத்தனை பேர் ஆமேன் சொல்லுகிறீர்கள்? அல்லேலூயா. உற்சாகமாய் கரங்களை தட்டி, நம்மை அழைத்தவர் உண்மையுள்ளவர், சொன்னதை செய்யும் அளவும் அவர் நம்மை கைவிட மாட்டார். ஆமென். தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளைக்கல் நீரையா, தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளைக்கல் நீரையா. இது வானத்தின் ஏசையா, ஆசீர்வாதத்தின் இது வானத்தின் வாசல். ஏசையா, ஆசீர்வாதத்தின்
வைத்தீரே. மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவா என்றீரே. பூமியின் தூளை போலும் சந்ததி பெருகும் என்று சொன்னதை செய்யும் அளவும் சொன்னதை செய்யும் அளவும் என்னை விசுவாசத்தோடு சொல்லுங்க. ஆண்டவரே, நீர் எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். இது வானத்தின் வாசல், என் இயேசையா ஆசீர்வாதத்தின் வாசல். இது வானத்தின் வாசல், இயேசையா ஆசீர்வாதத்தின் வாசல். பூமியின் வம்சங்கள் உனக்குள் உன் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே. பூமியின் வம்சங்கள் உனக்குள் உன் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். ஆபிரகாமுக்கு எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் கைவிடவே மாட்டீர். ஏல்வத்தே, இது வானத்தின் வாசல், இயேசையா ஆசீர்வாதத்தின் வாசல். ஏல்வத்தே, இது வானத்தின் வாசல், இயேசையா ஆசீர்வாதத்தின் வாசல். தலை சாய்க்கும் மூலைக்கல் நீரையா நான் நம்பி, தலை சாய்க்கும் கல் நீரையா மூலைக்கல் நீரையா. எல்லாரும் உற்சாகமாய் தலைக்கு மேல கரங்களை தட்டி ஆமென். அவர் சொன்னதை செய்யும் அளவு நம்மை கைவிடவே மாட்டார். இந்த உலகத்தில் உள்ளவர்கள் கைவிடலாம், பிள்ளைகள் பெற்றோர்களை கைவிடலாம், ஆனால் தேவன் கைவிடவே மாட்டார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசாயா 54:7 சொல்லப்பட்டிருக்கிறது, இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களினால் உன்னை சேர்த்துக் கொள்வேன். அவர் ஒருபோதும் நம்மை கைவிடுவதே இல்லை. ஆமென். அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை மறப்பதே இல்லை. ஆமென். வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. மனுஷனை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளா என்னை இழுத்து கொண்டவரே. மனுஷனை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளா என்னை இழுத்து. எப்ராயிமே, உன்னை எப்படி கைவிடுவே? இஸ்ரவேலே, உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பே? எப்ராயிமே, உன்னை எப்படி கைவிடுவே? இஸ்ரவேலே, உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பே? எப்ராயிமே, உன்னை எப்படி கைவிடுவே? இஸ்ரவேலே, உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பே? எப்ராயிமே, உன்னை எப்படி கைவிடுவே? இஸ்ரவேலே, உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பே? மனுஷ
தகப்பனை போல நம்மை சுமந்து வந்தவர். தாயை போல உணவு கொடுப்பவரே, தகப்பனை போல என்னை சுமந்து செல்பவரே. தாயை போல உணவு கொடுப்பவரே, தகப்பனை போல என்னை சுமந்து செல்பவரே. தகப்பனை போல என்னை சுமந்து செல்பவரே, தகப்பனை போல என்னை சுமந்து செல்பவரே. மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளா என்னை இழுத்து கொண்டவரே. மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளா என்னை இழுத்து கொண்டவரே. பெரும்பாலும் தாய் தன் பிள்ளையை மறப்பதே இல்லை. 99% வந்து பார்த்தீங்கன்னா தன் பிள்ளைகளை தாய் மறப்பதே இல்லை. அந்த 1% மறந்து விடுவார்கள். தன் பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பும் பொழுது அனுப்புகிற வரைக்கும் அவருடைய நினைவுகள் பிள்ளைகள் மத்தியிலே இருக்கும். பிள்ளைகள் நினைவாகவே இருப்பார்கள். நாம் ஆஃபீஸுக்கு போகும்போதும் அப்படித்தான். நாம் புறப்பட்டு சென்று விட்டால் தாய் தன்னுடைய வேலையை கவனித்து கொண்டிருப்பார்கள். நம்முடைய நினைவு வருமா என்று தெரியாது. நான் அப்படி கூட நான் உன்னை மறக்க மாட்டேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய கண்கள் நம்மேல் நோக்கமாக இருக்கிறது. ஆமென். நான் வழி விலகி போனாலும் அவர் தம்முடைய அண்டையிலே சேர்த்துக் கொள்கிற தேவன். ஏசாயாவில் சொல்லப்பட்டிருக்கிறது, இமைப்பொழுது அவர் கூட பார்த்தீங்கன்னா மறப்பாராமா. எப்படி மறப்பாராம்? நம் இமைகள் மூடி திறப்பதற்குள்ளார் அந்த செகண்டில் தான் மறப்பார். ஆனால் இந்த உலகம் நம்மை மறந்தே போய்விடும். பிரியமான தேவனுடைய ஜனமே, இந்த கடைசி நாட்களிலே உங்கள் பெற்றோர்களை நீங்கள் நன்றாக கவனியுங்கள். சில பார்த்தீங்கன்னா உலக பிரகாரமான மனிதர்கள் தான் தன்னுடைய பிள்ளைகளை ஹோமில் விட்டு வருவார்கள் என்றால், நம்மை தேவனை ஆராதிக்கிறவர்கள், உண்மையாக ஆராதிக்கிறவர்கள், நம்முடைய நிலைமை ரொம்ப பரிதாபம். சிலர் பார்த்தீங்கன்னா ஆராதிக்கிற சபையிலே வந்து ஆராதிக்கும் பொழுது நன்றாக ஆராதிக்கிறார்கள். ஆனால் தங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பார்த்தீங்கன்னா அவர்கள் உண்மையாக இல்லை. தங்களுடைய தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இன்று பார்த்தீங்கன்னா அநேகர் தாயையும் தந்தையும் கவனிக்கிறதே இல்லை. இந்த நிலைமை உங்களுக்கும் வரும். உங்கள் பிள்ளைகள் உங்களை மறந்து போவார்கள். அப்படி இருந்தாலும் கர்த்தர் நம்மை ஒரு காலம் ஒருபோதும் மறக்காத தேவன். ஆமென். மலையாளத்தில் சொல்லுகிறது, ஞான் என்னை மறக்குமோ, ஞான் என்னை மறக்குமோ. இந்த உலகம் மறந்து போகலாம், பிள்ளைகள் மறந்து போகலாம், உற்றார் உறவினர்கள் மறந்து போகலாம், நண்பர்கள் கூட மறந்து போகலாம். ஆனால் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி உங்கள் கரங்களை பிடித்து நம்மை தூக்கி சுமந்து செல்கிற தேவனை தான் நீங்களும் நானும் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஆமென். உம்மை விட்டு தூரம் போன என்னை நல்லவனாக்கி என்னை சேர்த்து கொண்டவரே, உம்மை விட்டு தூரம் சென்ற என்னை நல்லவனாக்கி என்னை சேர்த்து கொண்டவரே, நல்லவனாக்கி என்னை சேர்த்து கொண்டவரே, நல்லவனாக்கி என்னை சேர்த்து கொண்டவரே. மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் நல்ல விடுதலையோடு மகிழ்ச்சியோடு அன்பின் கயிறுகளா என்னை இழுத்து
கொண்டவரே, மனுஷனை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளால் என்னை இழுத்து கொண்டவரே, செல்ல பிள்ளையார் உம்மடியில் இருக்கின்றேன், எதுவும் என்னை பிரித்திட முடியாது. செல்ல பிள்ளையார் உம்மடியில் இருக்கின்றேன், எதுவும் என்னை பிரித்திட முடியாது. எதுவும் என்னை பிரித்திட முடியாது. எதுவும் பிரித்திட முடியாது. மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் கரங்களை கட்டி அன்பின் கயிறுகளால் சத்தம் பத்தலிய பேராசை உள்ள கைத்தாளத்தோடு அவர் இருக்குது. மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளால் என்னை இழுத்து கொண்டவரே. எத்தனை பேர் சொல்ல முடியும்? உம்மை விட்டு தூரம் சென்ற என்னை நல்லவனாக்கி இந்த சபையில் வைத்தது எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஒரு நாள் ஊதாரியாய் திருந்தோம், உலகத்தின் பின்னே ஓடிக்கொண்டிருந்தோம். கெட்டவர்களாய் இருந்த நம்மை நல்லவர்களாய் மாற்றி அலங்காரமாய் மாற்றி இருக்கிறார். ஆமை உற்சாகமாய் கரங்களை தட்டி இன்னும் அதிகமாய் ஆமேன் ஆமேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? உம்மை விட்டு தூரம் போன என்னை நல்லவனாக்கி என்னை சேர்த்து கொண்டவரே, உம்மை விட்டு தூரம் நல்லவனாக்கி சேர்த்து கொண்டவரே, நல்லவனாக்கி என்னை சேர்த்து கொண்டவரே, நல்லவனாக்கி என்னை சேர்த்து கொண்டவரே, மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளால் என்னை இழுத்து கொண்டவரே, மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளால் என்னை இழுத்து கொண்டவரே. எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவே, இஸ்ரவேலே உன்னை எப்படி விட்டு கொடுப்பே, எப்ராயிமே உன்னை எப்படி நான் கைவிடுவேன், இஸ்ரவேலே நான் உன்னை எப்படி மறப்பேன், உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன், எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன், எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன், எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன், மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளால் என்னை இழுத்து கொண்டவரே, மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளால் என்னை இழுத்து கொண்டவரே. உற்சாகமாய் ஆமென். நம்ம அப்படி எழுந்து நின்று உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஜெபத்தோடு இந்த பாடலை பாடுவோமா? ஆண்டவரே, என்ன நடந்தாலும் நான் உண்மை ஆராதிப்பேன். மனுஷுடைய நாட்கள் எப்படி இருக்கிறதமா? புல்லுக்கோப்பாய் இருக்கிறது. காற்று அதன் மேல் வீசினவுடனே அது மறைந்து போகிறது. பிரியமான தேவனுடைய ஜனமே, இன்று இருந்தவர்கள் நாளை இல்லை, நாளை இருப்பவர்கள் மறுநாள் இருப்பார்களா என்றால் கேள்விக்குறிதான். ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஒரு நாளை துவக்கும் பொழுது ஜெபத்தோடு ஆராதனையோடு துவக்குங்கள். கர்த்தர் உங்கள் மேல் பிரசன்னமாகுவார். உற்சாகமாய் கரங்களை தட்டி உம்மை ஆராதிப்பே, உம்மை
ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மை ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மை உற்சாகமாய் விடுதலையோடு ஆராதிப்போமா? சத்தத்தை உயர்த்தி உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே நம்மை பேர் சொல்லி அழைத்தவரே, தாயினும் மேலாய் நம்மில் அன்பு வைத்தவர், நமக்காய் ஜீவன் தந்தவரை நாம் ஆராதிப்போமா? ஆண்டவரே, நீர் என்னை விட்டு விலகாதவர், என்னை கைவிடாதவர். தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே, தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே, தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே, நன்மையும் கிருபையும் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் நம்மை மன்னித்தார் அல்லவா? நன்மையும் கிருபையும் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்துக் கொண்டாரே, என்னையும் ஆண்டவரை உம்முடன் சேர்த்துக் கொள்ள நீர் எனக்காய் மீண்டும் வருவீர். அந்த நம்பிக்கையோடு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நிலையற்ற உலகம் ஆண்டவரே, மாறுபாடான உலகம், இச்சைகள் நிறைந்த உலகம். ஆனால் எங்களை ஆண்டவரே உலகத்திலிருந்து வேறு பிரித்து உம்மை ஆராதிக்கிற மகனாய் மகனாய் எங்களை மாற்றி இருக்கிறேரே, உமக்கு நன்றி. பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்துக் கொண்டீரே, என்னையும் உம்மோடன் சேர்த்து கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீரே. பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்துக் கொண்டீரே, என்னையும் உம்மோடன் சேர்த்து கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே,
முடியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். ஒரு உற்சாகமாய் கரங்களை தட்டி, என்ன வந்தாலும் ஆண்டவரை உம்மை ஆராதிப்பேன், என்ன நடந்தாலும் உம்மை நான் ஆராதிப்பேன், யார் கைவிட்டாலும் நான் உம்மை உறுதியாய் பின் செல்வேன். எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையிலே யார் என்னை கைவிட்டாலும் என்ன நடந்தாலும் நான் உம்மை ஆராதிப்பேன் என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்? எல்லோரும் கைகளை உயர்த்தி, என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை. நீங்கள் தேவனோடு செலவிடுகிற ஒவ்வொரு மணித்துளியும் நிமிடமும் விதைக்கிற நேரமாக இருக்கிறது. நாம் அவருடைய சமூகத்திலே அமர்ந்திருக்கிற நேரத்தை கர்த்தர் விலையேற பெற்ற நிமிடமாய் பார்க்கிறார். ஆமென், அல்லேலூயா. அவருடைய சமூகம் நம்முடைய வாழ்க்கையின் சரித்திரத்தையே மாற்றி போட வல்லமையுள்ள இடம், ஒரு அற்புதமான இடம். நம்முடைய பாரத்தை இறக்கி வைக்க ஒரு சரியான இடம் என்றால் அது தேவனுடைய சமூகம் மாத்திரமே. ஆகையால் மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுகிறது போல நம்முடைய ஆத்துமா அவரையே வாஞ்சித்து கதறட்டும். ஆமென். நேசரே உம் தீரு பாதம் அமர்ந்தே நிம்மதி நிம்மதியே, நேசரே உம் தீரு பாதம் அமர்ந்தே நிம்மதி நிம்மதியே, ஆர்வமுடனே பாடி துதிப்பே ஆனந்தம் ஆனந்தமே, ஆர்வமுடனே பாடி துதிப்பே. எல்லா கவலைகளை மறந்து அவனை ஆராதிப்போம். அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை, அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை. வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா, வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா, நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவோம், நல்லவரே நன்மை செய்பவரே நன்றி நன்றி ஐயா, வல்லவரே நல்லவரே ஆராதனை ஆராதனை.
ஆண்டவரே எனக்காய் பலியானீரே, எனக்காய் அடிக்கப்பட்டீரே, என் பாவங்களுக்காய், என் மீறுதலுக்காய் ஆண்டவரே, அந்த நன்றியை நினைத்து நான் உம்மை ஆராதிக்கிறேன். We worship you God. எனக்காக அல்லோ பாக்கியம் பாக்கியமே. யார் உங்களுக்காய் உயிரை கொடுப்பார்? அந்த பரிசுத்த ரத்தம் உங்களை நோக்கி பார்க்கிறது. என் மகனே, என் மகளே, என்னை ஆராதி. பரிசுத்தரே, படைத்தவரே, ஆராதனை ஆராதனை. பரிசுத்தரே, படைத்தவரே, ஆராதனை ஆராதனை. எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும், எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆண்டவரை உண்மையா சொல்லுவோமா? எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேன் ஐயா. ரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வேன், நிச்சயம் நிச்சயமே. ஒரு உறுதியை ரத்தமே செய்து சாட்சியாய் வாழ்வேன், நிச்சயம் நிச்சயமே. ரட்சகரே, ரட்சகரே, இயேசுநாதா, ஆராதனை ஆராதனை. ரட்சகரே, இயேசுநாதா, ஆராதனை ஆராதனை. ஆஹா ஹல்லேலூயா, ஆஹா ஹல்லேலூயா, ஆஹா ஹல்லேலூயா, ஆஹா ஹல்லேலூயா, ஆஹா ஹல்லேலூயா, ஆஹா ஹல்லேலூயா, ஆஹா ஹல்லேலூயா. ஆமென். எல்லோரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி அவருடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்தும். இன்னும் அதிகமாய் ஆண்டவரே ஆராதிப்பதற்கு எங்களுக்கு பலனையும் சத்துவத்தையும் கொடுத்ததற்காய் நன்றி நன்றி நன்றி. எல்லா துதியும் கனமும் மகிமையும் மீட்பர் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். ஆண்டுடைய வார்த்தைக்கு நேராக நம்ம போவோம். ஸ்தோத்திரம். அதே மறுபடியும் 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 2 சாமுவேல் 5:7 வாசிக்கிறோம். ஆனாலும் தாவீது சீயோன் கோட்டையை பிடித்தான், அது தாவீதின். ஆமென். மறுபடியும் எல்லாம் சேர்ந்து வாசிங்க பார்க்கலாம். ஆனாலும் தாவீது சீயோன் கோட்டையை பிடித்தான், அது தாவீதின். ஆமென். சீயோன் கோட்டையை அவன் சாதாரணமாக பிடிக்கலை, யுத்தம் பண்ணி பிடிச்சான். அதே மாதிரி சீயோன் கோட்டை பரலோக ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம். அந்த ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ள பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை என்னச்சுன்னா பிடித்து கொள்ளுகிறார்கள் என்று வாசிக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாதா? அந்த தேவ ராஜ்யத்தையும் பரம ராஜ்யத்திற்கும் போவதற்கு தானியேல் யுத்தம் பண்ணுவதற்கு தேவை ஒரு அபிஷேகம் அவனுக்குள்ளே இருந்தது, வல்லமை. எனவே நமக்கும் அந்த அபிஷேகம் அவசியம் நமக்கு தேவை. அடுத்து அவனுக்கு ஒரு ஐக்கியம் இருந்தது, தேவனோட ஐக்கியம். அவனோடு என்னச்சுன்னா அதுக்கடுத்து சபை குறித்த ஒரு வாஞ்சை, அதில் ஒரு ஐக்கியம். அதோடு கூட என்னச்சுன்னா ஸ்தோத்திரம், அவனுடைய ஐக்கியம் ஜனத்தோடு என்னச்சுன்னா இருந்தது. எல்லாருக்கும் பிரியமானவனாய் நடந்து கொண்டான். கர்த்தருக்கு மகிமை. நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறோம், அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம். கர்த்தருடைய சபையில் நாம் இருந்தாலும் சில என்னச்சுன்னா சுபாவங்கள் நம்மை விட்டு மாறணும். அதெல்லாம் என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் பரலோக ராஜ்யத்துக்கு போவதற்கு தடையாக இருக்கும். அந்த தடை என்ன? எபூசியன் என்ற மாமிசம் அப்படின்னு சொல்லி பேசினேன்.
எனவே அந்த மாமிசம் நம்மை விட்டு என்ன களைந்து போட வேண்டும், அது நம்மை விட்டு மாற்றப்பட வேண்டும், அந்த மாமிசம் அழிக்கப்பட வேண்டும் என்று சொன்னேன். அடுத்து என்னச்சுன்னா உங்களுக்கு சொன்னேன், குருடர்கள் தடுப்பார்கள், அது சப்பானிகள் முடவர்கள் தடுப்பார்கள் என்று. குருடர்கள் யார், சப்பானிகள் யார் என்பதை குறித்து பேசினேன். நம்முடைய வாழ்க்கையில் என்னச்சுன்னா பரம தரிசனம் நமக்கு இருக்க வேண்டும். அதை குறித்து அந்த தரிசனம் மற்றவர்களாய் நாம் இருந்து விடக்கூடாது. நம்ம ஒரு குருடனாய் நம்ம வாழ்க்கை என்னச்சுன்னா வாழக்கூடாது என்பதை குறித்து சொன்னேன். அதோடு கூட தடுப்பார்கள், சப்பானிகள் தடுப்பார்கள். சப்பானிகள் என்று சொல்லும் பொழுது நம்முடைய ஓட்டத்தை தடை பண்ணுகிற சில ஆவிகள். முதல்ல மிரியாம் ஆவி 7 நாள் எங்கே தடை பண்ணித்து. அடுத்து என்னச்சுன்னா ஸ்தோத்திரம், துட்செய்தியை கொடுத்து என்னச்சுன்னா அந்த 10 நபர்கள் அவர்கள் 40 வருஷம் என்னச்சுன்னா அலைவதற்கு ஏதுவாக என்னச்சுன்னா அந்த ஓட்டத்தை தடை பண்ணி விட்டார்கள். அடுத்து என்னச்சுன்னா கோராகின் புத்திரர்கள், அவர்கள் என்னச்சுன்னா அதை தடை பண்ணினால அவங்க என்னச்சுன்னா இஸ்ரவேல் என்னச்சுன்னா ஸ்தம்பித்து போனார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். அதோடு கூட அப்சலோம் ஆவி, அப்சலோம் என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் அந்த அதுக்குள்ள ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி ஒரு தனி என்னச்சுன்னா பிரிக்கப்பட்ட நிலைமையில அந்தரங்கத்தில் தொங்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்குள்ளே தள்ளப்பட்டதை குறித்து வேதம் நமக்கு சொல்லுகிறது. எனவே இந்த தடைகள் நம்மை விட்டு மாறணும். அடுத்து சபைக்குள்ளே என்னச்சுன்னா இருக்கிறவர்கள் எப்படி இருக்கணும், ஒரு சபையில் ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளையை சபைக்குள்ளே கொண்டு வரும் பொழுது கர்த்தரை எந்த நேரத்திலையும் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிற பிள்ளைகளாய், துதிக்கிற பிள்ளைகளாய். யூதாவின் புத்திரர்கள் எருசலேமில் இருந்தார்கள், அல்லேலூயா. ரெண்டாவது என்னச்சுன்னா பென்யமீன் புத்திரர்கள். பென்யமீன் அப்படின்னு சொன்னால் அமிஸ்தோத்திரா, அவனுடைய தாயார் அவனை பெற்றெடுக்கும் பொழுது பலவீனமான ஒரு பாத்திரம் என்று அவனுக்கு பேர். துக்கத்தின் மகன் பெனோலி என்று சொல்லி பேர் வைத்தார்கள். அந்த துக்கத்தின் மகனாய் பிறக்கப்பட்டவன் தன் தகப்பனுடைய என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் பேர் வைத்தான் பென்யமீன் என்று, என் வலக்கரத்தின் புத்திரன் என்று பேர் வைத்தான். அதாவது நாம் பலவீனமாய் பிறக்கிறோம், நம்ம சபைக்குள்ளே வரும் பொழுது பலன் உள்ளவர்களாய் கர்த்தர் நம்மை மாற்றுகிறார், அல்லேலூயா. அதனால் கர்த்தருக்கு காத்திருக்கிற புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகள் எடுத்து எழும்புவார்கள். ஓடினாலும் களைப்படையா, நடந்தாலும் சோர்ந்து போக. அப்போ சபைக்குள்ளே நம்ம எல்லாம் துதிக்கிறவங்களா இருக்கணும். ரெண்டாவது தேவ பலன் நமக்கு அவசியம் தேவை. ஆண்டவருக்கு மகிமை. மூன்றாவது கர்த்தர் நம்ம என்னச்சுன்னா சபைக்குள்ளே கொண்டு வருகிற யார் இருந்தால் எப்ராயிம் புத்திரன். எப்ராயிம்னா பழுகுதல். வறுமையாக இருந்த நம்ம வாழ்க்கையை கர்த்தர் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் பழுக பண்ணுகிறார். நம் கையின் கிரிகளை பழுக பண்ணுகிறார், நம்முடைய குடும்பத்தை பழுக பண்ணுகிறார். ஆண்டவருக்கு மகிமை. அடுத்து அங்கே சபைக்குள்ளே இருந்தது மனாயும் புத்திரர்கள், மனாசை புத்திரர்கள். மனாசை புத்திரர் யார்? அவர்கள் அதை குறித்து வேதம் சொல்லுகிறது, என் கடந்த காலத்தினுடைய காயங்கள், என் கடந்த காலத்தினுடைய நான் கடந்து வந்த பாதையினுடைய வேதனைகளை மறக்க பண்ணினார் கர்த்தர், அல்லேலூயா. சபைக்குள்ளே இருக்கிற நாம் ஸ்தோத்திரம் எந்த சூழ்நிலையிலும் நமக்குள்ளே கசப்புகளையும் வைராக்கியங்களையும் கோபங்களையும் உள்ளே வைத்து ஸ்தோத்திரம் ஒரு கசந்த வாழ்க்கையோடு ஆண்டவரை ஆராதிப்பதல்ல. மறக்க வேண்டியதை மறக்க வேண்டும், மன்னிக்க வேண்டியதை மன்னிக்க வேண்டும், அல்லேலூயா. ஆண்டவருக்கு அடுத்து என்னச்சுன்னா அங்கே இருந்தவர்கள் யார்? நெகேமியா 11:1 வாசிக்கும் பொழுது, நெகேமியா 11:1 வாசிக்கிறோம், ஜனத்தின் அதிகாரிகள் எருசலேமிலே குடியிருந்தார்கள் என்று வாசிக்கிறோம். ஜனத்தின் அதிகாரிகள். இந்த அதிகாரிகள் என்பதற்கு என்னச்சுன்னா அர்த்தம்னா எந்த காரியத்திலும் அடிமைப்படாதவர்கள், எல்லாவற்றிலும் விடுதலையாக்கப்பட்டவர்கள், அனைத்தின் மீதும் ஜெயம் எடுத்தவர்கள் தான் இந்த அதிகாரிகள். அப்போ அதிகாரி, அதாவது ஒரு கேப்டன்ஷிப்பில் இருக்கிறவங்க, அவங்க பல தடைகளை கடந்து என்னச்சுன்னா ஜெயம் எடுத்தவங்களா இருப்பாங்க. கிறிஸ்தவ ஓட்டத்தில் எத்தனையோ காரியத்தை ஜெயிச்சிட்டோம். ஸ்தோத்திரம். நம்ம வாழ்க்கையில் கோபம் வந்தது, அதை ஜெயித்தோம். பெருமை, அதை ஜெயித்தோம். வைராக்கியம், அதை ஜெயித்தோம். மாமிச சிந்தை, அதை ஜெயித்தோம். இச்சை, அதை ஜெயித்தோம். பொய், மாய்மாலம், இதெல்லாவற்றையும் நம்மை அடிமைப்படுத்தாதபடி இதெல்லாம் நம்ம ஜெயித்து நம்ம வாழ்ந்தவர்கள். அதனால தான் வசனம் சொல்லுகிறது, ரோமர் 8:20 வாசிக்கும் பொழுது ஆண்டோடைய வார்த்தை இப்படி ரோமர் 8 அது என்னவென்றால், சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும் என்கிற நம்பிக்கையோடு ஸ்தோத்திரம். அடிமைக்குரிய ஸ்தோத்திரம் அழிவுக்குரிய அடிமைத்தனத்திலிருந்து நாம் விடுதலையாக்கப்பட்டு பிள்ளைகளுக்குரிய மகிமையான ஸ்தானத்தை அடைவதுதான் ஜனத்தின் அதிகாரிகள், அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நமக்கு சபைக்குள்ளே வரும் பொழுது நம்ம சாதாரணமான வருகிறோம். சபையை விட்டு நம்ம போகும் பொழுது, இந்த உலகத்தை விட்டு போகும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஸ்தோத்திரம் நம் பெயர் விளங்க வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக.
நாம் ஏதாவது ஒரு காரியத்தில் சபையில் நமக்கு ஈடுபாடு இருக்கணும், ஒரு பொறுப்புள்ளவர்களாக இருக்கணும். தேவனுக்கு சபையில் விசிட்டர்ஸா வந்துட்டு போகிறவங்கள நம்ம வாழ்க்கை இருக்கக்கூடாது. நானும் சபையில் என்னச்சுன்னா ஒரு பொறுப்பு வைக்கிறேன் என்கிற நிலைமையில் உங்கள் பேர் விளங்கப்பட வேண்டும். ஸ்தோத்திரம். இன்னொரு அர்த்தத்தில் சொன்னால், நீங்கள் எப்பவும் நீங்கள் வந்து விசுவாசிகளாக இருந்து போயிடக்கூடாது, சீஷர்கள் என்கிற கேட்டகரிக்கு வரணும், செயல்படுகிற நபர்களாய் மாறணும். என் வாழ்க்கையில் என்ன கிடைக்கும் அப்படின்னு மட்டும் பார்க்கக்கூடாது. நாம் பிறருக்கு என்ன செய்யலாம், சபையின் வளர்ச்சிக்கு என்ன செய்யலாம், சபையினுடைய மேன்மைக்கு என்ன செய்யலாம், அந்த எண்ணத்தோடு செயல்படுகிற நபர்களாக நீங்கள் ஒவ்வொருவரும் மாற வேண்டும். இல்லையா? பொறுப்புள்ளவர்களா, எது நம்மை அடிமைப்படுத்தக்கூடாது, நாம் மற்றதை அடிமைப்படுத்தி வாழுகிற ஜெயமுள்ள ஜனத்தின் அதிகாரிகளாக இருக்கணும். வசனம் என்ன சொல்ல? எபேசியர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரை பாருங்க. எபேசியர் 2:2 5 வரை வாசித்து பார்த்தீங்கன்னா, அவைகளை நீங்கள் முற்காலத்தில் உலக வழக்கத்துக்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். இப்போ அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்தில் நமது மாமிசமும் நமது மாமிச இச்சையின்படி நடந்து நமது மாமிசமும் மனசும் விரும்பினவைகளை செய்தோம். சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினின் பிள்ளைகளாய் இருந்தோம். இப்போ தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம்ல நம்மில் அன்பு கூர்ந்து தம்முடைய மிகுந்த அன்பினாலே, அடுத்த வசனம், அக்கிரமங்களை மறித்தலாக இருந்த நம்மை கிறிஸ்துவோடு கூட உயிர்ப்பித்தா கிருபையினால் ரட்சிக்கப்பட்டோம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ இந்த உலக வாழ்க்கைக்கு மறுபடியும் திரும்பக்கூடாது. அதெல்லாம் ஜெயித்தவர்களாய் நீங்களும் நானும் வாழணும். ஸ்தோத்திரம். அப்படிப்பட்டவர்கள் தான் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். இல்லைன்னு சொன்னால் நம்ம அதை சுதந்திரிக்க முடியாது. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது, 1 கொரிந்தியர் 6:8 பாருங்க, நீங்கள் அநியாயம் செய்கிறீர்கள், நஷ்டப்படுத்துகிறீர்கள், சகோதரரும் அப்படி செய்கிறார்களே. அடுத்த வசனம், அடுத்து 9ஆம் வசனம் பாருங்க, அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று அறியீர்களா? வஞ்சிக்கப்படாதிருங்கள். வேசி மார்க்கத்தாரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் விபச்சாரக்காரரும் சுய புணர்ச்சிக்காரரும் ஆண் புணர்ச்சிக்காரரும், அடுத்து திருடனும் பொருளாசைக்காரனும் வெறியனும் உதாசீனரும் கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. அடுத்த வசனம் சொல்லுது, உங்களில் சில இப்படிப்பட்டவர்களா இருந்தீர்கள், ஆனா இப்ப நீங்கள் ஜனத்தின் அதிபதியா இருக்கிறீங்க, அதிகாரியா இருக்கிறீங்க. ஆயினும் கர்த்தரா இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுகப்பட்டீங்க, பரிசுத்தமாக்கப்பட்டீங்க, நீதிமானாக்கப்பட்டீங்க. அல்ல சொல்லுங்க பார்க்கலாம், நல்ல சத்தமா சொல்லுங்க. அப்ப ஜனத்தின் அதிகாரிகள் அங்க இருந்தார்கள், ஜெயம் எடுக்கிறவர்கள், வெற்றி சிறந்தவர்கள், எதையும் அடிமைப்படுத்த எல்லாவற்றையும் அடிமைப்படுத்தி ஆளுகை செய்கிறவர்கள், எதற்கும் அடிமைக்கு ஒப்பு கொடுக்காதவர்கள், அவர்கள் தான் ஜனத்தின் அதிகாரிகள். அடுத்து அங்க இருந்தவங்க யாரு? நெகேமியா 11:1 வாசிக்கிறோம். நெகேமியா 11:1 ஜனத்தின் அதிகாரிகள் எருசலேமிலே குடியிருந்தார்கள். மற்ற ஜனங்கள், என்ன ஜனங்கள்? மற்ற ஜனங்கள் தங்களுக்குள்ளே 10 பேரில் ஒருவனை எருசலேம் என்னும் பரிசுத்த நகரத்திலும் 9 பேரை மற்ற பட்டணத்திலும் குடியிருக்க பண்ண சீட்டு போட்டார்கள். அப்ப எருசலேமில் குடியிருந்தவர்கள ஸ்தோத்திரம். இன்னும் ஒருத்தர் யார் அப்படின்னா 10ல் 1. எது 10ல் 1னா என்ன? 10 + 1 11. நீக்கு என்ன கணக்கு போடுது? தோத்திரம். 10ல் 1னா பங்கு, பிரித்தெடுக்கப்படுவது. 10ல் 1 பிரித்தெடுக்கப்படுவது. அதில் 10 பேர், அதில் 1 பிரித்தெடுத்தாங்க. தேவன் நினைச்சுன்னா நம்ம வாழ்க்கையிலையும் அதைத்தான் சொல்லுதா, நமக்கு வருகிற வருமானத்தில் 10ல் 1 கர்த்தருக்குரியது. ஆமென். தோத்திரம். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு நம்ம வாழ்க்கையில் என்னச்சுன்னா, இதுக்காக நீங்கள் என்னச்சுன்னா குறி சொல்லுதுன்னு நினைக்கக்கூடாது. தேவனுக்கு கொடுப்பதில் என்னச்சுன்னா ஸ்தோத்திரம், நம்ம கனம் பண்ணணும். நம்ம வருமானம் கனப்படுத்தப்படணும். வருமானம் என்ன செய்யணும்? கனப்படுத்தப்படணும். நான் வேதாம கல்லூரியில் படிக்கும் பொழுது எனக்கு என்னச்சுன்னா 125 ரூபா எனக்கு முதல் வருஷம் ஃபீஸ். 2வது வருஷம் ஃபீஸு 150. 3வது வருஷம் ஃபீஸ்
175. எனக்கு என்னச்சுன்னா இதை என்னச்சுன்னா எங்கள் பாஸ்டர் என் பேருள்ள ஒருத்தர் என்னச்சுன்னா வெளிநாட்டில் இருந்தார். அவர் நிமித்தம் என்னச்சுன்னா எனக்கு என்னச்சுன்னா அந்த ஃபீஸ் கட்டப்பட்டது. அவர் என்னச்சுன்னா எனக்கு மாதந்தோறும். ஆனால் எனக்கு என்னச்சுன்னா நான் ஒரு நாள் ஃபீஸ் கட்டலை. எங்கள் பாஸ்டர் ஐயாட்ட போய் கேட்டேன், பாஸ்டர் ஃபீஸ் கட்டலை, என்கிட்ட கொடுத்தா வச்சுருக்க, ஓ ஜோமனு அப்படின்னு சொன்னாங்க. அதுலேருந்து இன்னைக்கு வரை எங்கள் பாஸ்டர் ஐயாட்ட கேட்கதே இல்லை. ஜோமனு தான் செய்வேன், கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. அப்போ எனக்கு என்னச்சுன்னா அப்போ அந்த நாங்கள் சேப்பலில் என்னச்சுன்னா ஸ்பிரிச்சுவல் எம்பசிஸ்ன்னு சொல்லி ஒரு மீட்டிங் வைப்பாங்க. அங்கே வந்த உடனே என்னச்சுன்னா அந்த நியூ ஸ்டூடெண்ட்ஸு, அப்போ அவங்களுக்கு என்னச்சுன்னா நல்ல ஸ்பிரிச்சுவல் என்னச்சுன்னா நல்ல ஆவியில் நினைக்கிற ஒரு சீனியர் பாஸ்டர் நல்ல கூட்டம் நடத்துவார். அப்போ பைபிள் காலேஜில் போனோடனே எங்கள் ஃபஸ்ட்டு இயர் வரும்பொழுது பாஸ்டர் மோகன் அவங்க தான் வந்தாங்க. மோகன் பாஸ்டர் என்னச்சுன்னா அவங்க 3 நாள் பேசினாங்க. 3 நாளில் முதல் நாள் என்னச்சுன்னா அவங்க ஜபத்தை பற்றி பேசினாங்க. 2ஆம் நாள் கர்த்தருக்கு கொடுப்பதை பற்றி பேசினாங்க. 3ஆம் நாள் என்னச்சுன்னா சாட்சி, வாழ்க்கையினுடைய சாட்சி ரொம்ப முக்கியம். உன்னை பார்க்கறது என்னச்சுன்னா நீ பார்க்குறது 2 கண்ணில், உன்னை பார்க்குறது 1000 கண்ணு. அதனால் அவங்க முன்னால் நீ எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தை எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. ஜபம், அடுத்து என்னச்சுன்னா கொடுப்பது. எனக்கு அப்போ பார்த்தீங்கன்னா 25 ரூபா என் கையில் என்னச்சுன்னா மாதத்தில். இதில் தான் எனக்கு என்னச்சுன்னா எங்கேயும் போனால் பஸ் பேர் காணிக்க போடுது வாரந்தோறும். அதுக்கடுத்து எனக்கு என்னச்சுன்னா என்னுடைய தேவைகளுக்கும் எல்லாமே இதெல்லாம் எடுக்கணும். நான் என்னச்சுன்னா பாஸ்டர் சொன்ன உடனே அந்த மாதம் இருந்து என்னச்சுன்னா ஒரு தீர்மானம் எடுத்தேன். எனக்கு வருகிற அந்த 25 ரூபாயில் 5 ரூபா எடுத்து, 2 ரூபா 50 பைசா தான், ஆனால் 5 ரூபா எடுத்து தசம பாகம் அப்படின்னு முத எழுதினேன். எனக்கு தசமம் தெரியாது. நான் முத என்னச்சுன்னா அந்த 5 ரூபா எடுத்து ஒரு கவரில் வச்சு தசம பாகம் அப்படின்னு எழுதி முத காணிக்கை பெட்டியில் போட ஆரம்பித்தேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. அங்கே காலேஜில் மற்ற பார்த்தீங்கன்னா வெளியில் போய் எல்லோரும் டீ குடிக்க போவாங்க, நான் போக மாட்டேன். ஏன்னா எனக்கு அப்படி போயிட்டு எனக்கு அடுத்து காணிக்க போடுறதுக்கு காசு இருக்காது. அடுத்து என்னச்சுன்னா எங்கேயும் ட்ராவல் பண்ணி என்னச்சுன்னா ஊழியத்துக்கு போக முடியாது. அதனால என்னச்சுன்னா ஸ்தோத்திரம், நான் அங்கே உள்ளதாக இருப்பேன். ஆனால் அடுத்த மாதம் எனக்கு ஆண்டவர் அற்புதம் செய்தார். என்ன அற்புதம் செஞ்சா? வானத்தை பொத்தி விட்டு டப்புன்னு கொடுத்தார் அப்படின்னு சொல்லலை. நான் என்னச்சுன்னா ஸ்தோத்திரம், எனக்கு கொஞ்சம் மரம் ஏற தெரியும். அப்போ நான் என்ன செஞ்சேன்னா எங்கள் காலேஜில் இருக்கிற இந்த தென்னை மரம் இந்த இருக்கு பாருங்க, இந்த மாதிரி தென்னை மரம், அதில் என்னச்சுன்னா காய்கள்லாம் ரொம்ப கடந்தது. அங்கேருந்து மட்டையெல்லாம் கீழே விழுந்து அது சில நேரத்தில் சில அவங்க ஆட்கள் அங்கே விளையாட முடியாது, பயப்பட வேண்டிய சூழ்நிலை இருந்தது. உடனே என்னச்சுன்னா எங்கள் டீன் கேட்டார், இந்த மரத்தில் யார் ஏற முடியுமா அப்படின்னு கேட்டார். நான் ஃபஸ்ட் இயர். நான் உடனே நினச்சேன் நான் ட்ரை பண்ணி பார்க்கன்னு மரத்தில் ஏறிட்டேன். ஏறி என்னச்சுன்னா அந்த மட்டையெல்லாம் எடுத்து சரி பண்ணி அங்கே இருக்கிற காயெல்லாம் வெட்டி போட்டேன். இந்த காயெல்லாம் என்னச்சுன்னா உடனே எல்லாம் எங்கே டீச்சர்ஸ் வீட்டுக்கு போகும். அப்போ டீச்சர்ஸ் கேட்டாங்க எங்கே உள்ளது அப்படின்னு. நம்ம என்னச்சுன்னா அந்த கேம்பஸில் உள்ளது தான். யார் வெட்டினா வெளிலேருந்து ஆளுக்கு வந்தாங்களா அப்படின்னு கேட்டாங்க. இல்லை, நம்ம ஸ்டூடெண்ட் என்னச்சுன்னா அலெக்ஸ் தான் என்னச்சுன்னா மரத்தில் ஏறி வெட்டினார். அப்படி அவருக்கு மரம் ஏற தெரியுமா அப்படின்னு சொல்லி அவங்க தோப்பு வாங்கி போட்டிருந்தாங்க எல்லா டீச்சர்ஸும். எனக்கு என்னச்சுன்னா வாரத்துக்கு ஒரு தோப்புக்கு என்னை கூப்பிட்டு போவாங்க. கூப்பிட்டு போய் நான் அதில் போய் அது சின்ன மரங்கள், அதில் ஏறினோடனே எனக்கு கையில் என்னச்சுன்னா முடிஞ்ச உடனே 100 ரூபா கொடுத்து விடுவாங்க. எத்தனை ரூபா கொடுத்து விடுவாங்க? வேலையும் கிடச்சது, காசும் கிடச்சது, வருஷம் ஃபுல்லாக என்னச்சுன்னா அப்போ 100 ரூபான்னு எவ்வளோ பேர். அடுத்து சோறும் கிடச்சது, சாப்பாடும் கொடுப்பாங்க டீச்சர்ஸ் வீட்டில். இங்கே உள்ள ஹாஸ்டல் சாப்பாடு அங்கே அது இப்போ ஹாஸ்டல் இப்போல்லாம் பைபிள் காலேஜ் சாப்பாடு நல்லா இருக்குது. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி நல்லா இருக்காது. அதையும் கிடச்சது. அன்னைக்கு கொடுத்து பழகினது இன்னைக்கு வரையும் கர்த்தருக்கு உண்மையாக இருக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு கொடுக்கணும். பிரித்தெடுக்கப்பட்டது, தசம பாகம் பிரித்தெடுக்கப்பட்டது. அது தேவனுக்கு 10ல் 1 தேவனுக்கு. நீங்கள் அப்படி உங்கள் வாழ்க்கையில் கொடுத்து பாருங்கள், தேவனுக்கு அதை செஞ்சு பாருங்கள். அதை நீங்கள் ஆண்டவருக்குன்னு உண்மையாக நினச்சுன்னா செஞ்சு பாருங்கள். இன்றைக்கி நம்ம ஒருவேளை நம்ம மனசில் செலவுங்களுக்கு சில என்னச்சுன்னா காரியங்கள் இருக்கலாம். இப்படி கொடுத்து என்னச்சுன்னா ஊழியக்காரங்க இப்படியெல்லாம் நல்லா என்னச்சுன்னா நான் சொன்னேன், ஊழியக்காரனுக்குன்னு கொடுக்கவே கொடுக்காது, காணிக்க கூட போடாது. கர்த்தருக்குன்னு கொடுக்குறோம் அப்படின்னு இது கொடுங்க. நியாயத்தீர்ப்பு கர்த்தருடையது. இல்லையிலோயா, அவர் பார்த்துக்கிடுவார். அதில் என்னச்சுன்னா ஆண்டவருக்கு நம்ம உண்மையாக உங்கள் பொருளாத ஆசீர்வதிக்க. வசனம் என்ன சொல்லுது? வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். மல்கியா எழுதின புத்தகம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் பாருங்கள். 8ஆம் வசனத்தை மல்கியா 3
8 பாருங்க. மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். எதில் வஞ்சித்தோம் என்கிறீர்கள்? தசம பாகத்திலும் காணிக்கையிலும் தானே அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சித்தீர்கள். எதனாலுமே வஞ்சித்தோம் என்கிறீர்கள்? தசம பாகத்திலும் காணிக்கையிலும் தானே. அடுத்த வசனம், நீங்கள் எப்படிப்பட்டவர்கள்? சபிக்கப்பட்டவர்கள். ஜனத்தாராகிய நீங்கள் எல்லாரும் என்ன செஞ்சீங்க? வஞ்சித்தீர்கள். அடுத்த வசனம், என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும் படி தசமபாகங்களை எல்லாம் பண்டகசாலையில கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. சொல்லிட்டு என்ன சொல்லுதார்? அடுத்த வசனம் பாருங்க. அடுத்த வசனம், பூமியில் கனியை பட்சித்து போடுகிறவர்களை உங்கள் நிமித்தம் கண்டிப்பேன். அந்த உங்கள் ஆசீர்வாதத்தை அபகரிக்க நினைக்க பாருங்க. அமிஸ்தோ வியாதிகள் நினைச்சு அபகரிச்சிருது. அமிஸ்தோ கடன் அதை அபகரிச்சிருது. அமிஸ்தோத்திரம் இந்த நீங்க சிலவங்கிட்ட கடன் வாங்கின, எதுக்கு கடன் வாங்கின கேட்டு பாருங்க. எதுவுமே இருக்காது. அவங்க ஒரு பெரிய காரியங்களை செஞ்சாங்களா? இல்லை என்ன சின்ன ஸ்தோத்திரம் ஏதாவது ஒரு நன்மைக்கு என்ன சின்ன அவங்க கொடுத்தாங்களா? இல்லை என்ன சின்ன ஸ்தோத்திரம் அவங்க நிமித்தம் ஒரு கல்யாணம் நடத்தப்பட்டதா? இல்லை அவங்க நிமித்தம் என்ன சின்ன ஒரு வீடு கட்டப்பட்டதா? இல்லை அவங்க நிமித்தம் என்ன சின்ன ஏதாவது ஒரு என்ன சின்ன வாங்கி நோ, அவங்க ஒண்ணுமே செஞ்ச. ஆனால் கடன் என்கிற நிலைமை அடிமைத்தனத்தில் இருப்போம். ஆண்டவர் சொல்லுகிறா, ஒன்று பூமியின் கனியை பட்சிக்கிறவைகளை உங்கள் நிமித்தம் என்ன செய்வேன்? தண்டிப்பேன். உன் ஆசீர்வாதத்தை கெடுக்கிறத அபகரிக்க நினைக்கிறத தண்டிப்பேன். அவைகள் உங்கள் நிலத்தின் பலனை என்ன செய்யல? அழிக்காது. வெளியில் உள்ள திராட்சை கொடி பலன் இல்லாமல் போவதும் இல்லை என்று சேனைகளின் கர்த்தர். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல சத்தமா சொல்லுங்க. அடுத்த வசனம் 12ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது எல்லா ஜாதிகளும் உங்களை பாக்கியவான்கள் என்பார்கள், தேசம் விரும்பப்படத்தக்கதா இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அமைத்து இது பழைய ஏற்பாடா புதிய ஏற்பாடா அப்படிங்கிறது முக்கியம் இல்லை. கர்த்தருக்கு கொடுக்கணும். கர்த்தருக்கு கொடு. ஐயா நான் பழைய ஏற்பாட்டெல்லாம் நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு. புதிய ஏற்பாட்டில் இருக்கிறது எல்லாத்தையும் கொடு. எல்லாத்தையும் விற்று கொண்டு வந்து அப்போஸ்தலர் பாதப்படியில் வை. அதை செய்தே இல்லை இதை செய்தியா, எதை செய்கிற அப்படி தான் உங்ககிட்ட எனக்கு சாய்ஸ். ஒன்று அதை செய், இல்லாட்டி இதை செய். அதையே செய்யலைன்னா இது எப்படி செய்ய முடியும்? ரெண்டில் ஏதாவது ஒன்று செஞ்சிடணும். செய்யாமல் இருந்தால் நமக்கு ஆசீர்வாதம். என்னை கனம் பண்ணுகிறலை நான் என்ன செய்வேன்? கனம் பண்ணுறேன். கர்த்தரை கனம் பண்ணுங்க. உங்கள் பொருளாதாரம் கர்த்தர் நமக்கு கொடுத்தது. தாவீது சொல்ல, உம்மிடத்தில் வாங்கி உமக்கே கொடுக்குறேன். அதனால் அதில் கனம் பண்ண பழகுங்க. தேவனுக்கு என்னச்சுன்னா ஸ்தோத்திரம். அதை நம்ம வஞ்சிக்காதீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமே ஸ்தோத்திரம். அடுத்து நமக்கு என்னச்சுன்னா, இன்றைக்கி செய்தி இப்போ தான் ஆரம்பிக்கிறேன். அப்போ இப்போ சொல்ல செய்தி நினைக்காதுங்க. இது என்ன இப்போ செய்தி மறுபடியும் நம்ம தான் செய்தி சொல்லிக்கிட்டே இருக்கலாம்ல. என்ன ஆமே ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாது. வாசித்து பாருங்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டு. எருசலேமில் நமக்கு என்ன இருக்குது? ஏசாயா 31:5 வாசிக்கிறோம். ஏசாயா 31:5 பறந்து காக்கிற பட்சிகளைப் போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாக இருப்பார். அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார். அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார். அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல சத்தமாக சொல்லுங்க. அல்லேலூயா. எருசலேம் ஸ்தோத்திர கர்த்தருக்கு மகிமை உண்டு. எருசலேம் 4 குன்றுகள் நடுவில் என்னச்சுன்னா இருக்கிறது. அது 125ஆம் சங்கீதம் 1-2 வாசித்து பார்த்தா நமக்கு நல்லா தெரியும். ஸ்தோத்திரம். அதாவது ஆண்டவரை கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்ன அசையாமல் இருக்கிற சியோன் பர்வதத்தை போல இருப்பார்கள். எருசலேம் மலைகளால் சூழப்பட்டு இருப்பது போல கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் தம்முடைய பிள்ளைகளை சூழ்ந்து சுற்றிலும் அவர் இருக்கிறார் அப்படின்னு நாங்கள் வாசிக்கிறோம். அப்போ எருசலேம் என்னச்சுன்னா ஒரு மைய பகுதி. அதை சுற்றி என்னச்சுன்னா 4 பர்வதங்கள். ஒன்று என்னச்சுன்னா சியோன், இன்னொரு ஓபேல், அதுக்கடுத்து அக்ரா, அடுத்து என்னச்சுன்னா பெபேத் என்று சொல்லப்படுகிற 4 குன்றுகள் நடுவில் மறைக்கப்பட்டு என்னச்சுன்னா அந்த இருக்கிற ஒன்று தான் இந்த என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் எருசலேம். இந்த எருசலேம் என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் எபூசின் இடத்துல தாவீது என்னச்சுன்னா யுத்தம் பண்ணி பிடித்தான்.
பிடித்து அங்க ஒரு இடத்தை உண்டாக்கி அந்த இடத்துல என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் கர்த்தருடைய பெட்டியை கொண்டு வந்து என்னச்சுன்னா வைத்தான். அவன் சொல்லுகிறான், நான் அந்த கர்த்தருடைய பெட்டி, நான் வந்து என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் நல்ல ஒரு கேதுரு மரத்தினால் இருக்கிற வீட்டில் குடியிருக்கிறேன், கர்த்தருடைய பெட்டி அந்த திரையின் நடுவில் இருக்கிறதே அப்படின்னு சொல்லி ஆலயத்தை கட்ட வாஞ்சித்தான். அவனுடைய குமாரனாகிய சாலோமன் ஆலயத்தை கட்டினான். அந்த எருசலேமில் ஆலயம் கட்டப்பட்ட பின்பாக பல என்னச்சின்ன நேரங்களில் அது என்ன இடிக்கப்பட்டது, தீக்கரையாக்கப்பட்டது, மறுபடியும் கட்டப்பட்டது, பெயல் சேவையினால மறுபடியும் என்னச்சின்ன ஸ்தோத்திரம் இடிக்கப்பட்டது. அதுக்கடுத்து இப்படி மாறி மாறி போச்சு. 1947 வருஷம், சரி 1948 வருஷம் ஸ்தோத்திரம் எருசலேமுக்கு ஒரு விடுதலை கிடைச்சது. எருசலேமுக்கு விடுதலை கிடைச்ச உடனே எருசலேம் வந்து என்னச்சுன்னா தேவாலயம் இருக்கிற இடம். இந்த தேவாலயம் இருக்கிற இடத்த வந்து என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் அரபிக் கண்ட்ரிக்கு என்னச்சுன்னா போயிட்டு, அடுத்து என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் பழைய என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் அந்த இடங்கள் வந்து யூதர் வசமா வந்துட்டு, யூதர்கள் இன்றைக்கு என்னச்சுன்னா வேதனையோடு இருக்கிறாங்க. மேசியா ஒருவர் வருவார், அப்பொழுது என்னச்சுன்னா எருசலேம் நமக்கு என்னச்சுன்னா கிடைக்கும், அவர் யுத்தம் பண்ணி அது நமக்கு என்னச்சுன்னா தருவார் என்று சொல்லி இன்றைக்கு வாஞ்சிக்கிறாங்க. அதே போல தேவ பிள்ளைகளாகிய நமக்கு ஒரு வாஞ்சை உண்டு. 2 கொரிந்தியர் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே ஆண்டோடைய வசனம் எப்படி சொல்லுது, பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை இல்லாத நித்திய வீடு நமக்கு பரலோகத்தில் உண்டென்று அறிந்திருக்கிறோம். அடுத்த வசனம் சொல்லுகிறது, அடுத்த வசனம், ஏனெனில் இந்த கூடாரத்தை நாம் தவித்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்து கொள்ள மிகவும் வாஞ்சை உள்ளவர்களாய் தவித்து கொண்டிருக்கிறோம் என்று அடுத்த வசனங்களை வாசிக்கிறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய குடியிருப்போ எங்க இருக்கிறது? பரலோகத்தில். அங்கிருந்து நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருவதற்காக நீங்களும் நானும் ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறோம். அவர் வந்து ராஜ்யத்தை நமக்கு தருவார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. எனவே எருசலேம் ஸ்தோத்திரம் அன்றைக்கு என்னச்சுன்னா ஆண்டவர் சபை என்கிற ஒன்றை என்னச்சுன்னா ஆண்டவர் செப்பரேட் பண்ணா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக பலி செலுத்துவதற்கு ஆண்டவர் ஒரு இடத்தை என்னச்சுன்னா ஏற்படுத்தி வைத்தார். பலி செலுத்துகிறவன் அந்த இடத்தில் வந்து பலி செலுத்த வேண்டும். அதே போல என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் பலி செலுத்தற்கு பின்பாக ஆசாரிப்பு கூடாரம் வைத்தார். ஆசாரிப்பு கூடாரத்தை என்னச்சுன்னா அந்த பாளையத்துக்கு புறம்பா இருந்தாலும் அவன் என்னை சந்திக்க வேண்டியவன் அங்கே வந்து என்னை சந்திக்கட்டும் என்று ஆண்டவர் ஒரு இடத்தை குறித்து வைத்தார். அதற்கு பின்பாக எருசலேம் கட்டப்பட்டது தேவாலயம். இந்த தேவாலயம் கட்டப்பட்ட பின்பாக இஸ்ரவேல் எல்லாரும் எருசலேம் இருக்கிற தேவாலயத்திற்கு போனார்கள். அதனால்தான் யெகூ சொல்லுகிறார், ஆமென் ஸ்தோத்திரம், அங்கே அவர்கள் போனார்கள் என்றால் அவர்கள் என்ன ஸ்தோத்திரம் இருதயம் என்ன வழுகி போய்விடும் என்பதற்காக தானிலும் பெத்தேலிலும், சரி அவன் ரெகோபெயா அவன் என்ன தானிலும் பெத்தேலிலும் என்னச்சுன்னா அவன் கன்று குட்டிகளை வைத்து நாம் ஆராதிக்க வேண்டிய இதுதான் என்று சொல்லி ஜனங்களை வழி விலக போக வைத்தார். என எருசலேமிலே ஜனங்கள் போய் கர்த்தரை ஆராதித்தார்கள். நீங்கள் அதே போல தானியேலை பாருங்கள், அவன் பலகணியை திறந்து எருசலேமுக்கு நேராக தன் கரங்களை விரித்து அவன் ஜெபித்தான் என்று வாசிக்கிறோம். அன்பு தேவ பிள்ளைகளே, புதிய ஏற்பாட்டுக்கு வரும் பொழுது பவுலும் சரி யோவானும் பேதுரும் ஆமென் ஸ்தோத்திரம் அவர்கள் ஜெபம் பண்ணும்படி ஜெப வேளையை 9ஆம் மணி நேரத்தில் ஜெபாலயத்துக்கு போனார்கள். இயேசு ஜெபாலயத்தில் போனார். எனவே நமக்கு வேதம் சொல்லிக் கொண்டே இருக்கிறது, கர்த்தரை ஆராதிப்பதற்கு, தேவனை மகிமைப்படுத்துவதற்கு, ஜனங்கள் கூடுவதற்கு கர்த்தர் ஒரு ஆலயத்தை உண்டாக்கி வைத்தார். ஆமென். நம்முடைய ஆமென் ஸ்தோத்திரம் நாமே அவருடைய ஆலயமா இருந்தாலும் நாம் எல்லாம் கூடி ஆராதிப்பதற்கு நமக்குன்னு ஒரு ஆலயத்தை கர்த்தர் வைத்திருந்தார். அது நமக்கு முக்கியம். ஆமென் ஸ்தோத்திரம். நாம் கூடி வருகிறோம், பல பிரயாசப்பட்டு பல என்ன ஸ்தோத்திரம் இடுக்கங்கள் மத்தியில கர்த்தரை ஆராதிக்க வருகிறோம். நல்லதுதான். கர்த்தரை ஆராதிப்பன வேதம் என்ன சொல்லுகிறது? அந்த ஏசாயா 31:5 வாசிக்கிறோம். அங்கே 3 ஆசீர்வாதத்தை கர்த்தர் ஆலயத்தில் வைத்திருக்கிறார். என்ன ஆசீர்வாதம்? அவன் எருசலேமின் ஆதரவாய் இருப்பார். எப்படி இருப்பார்? தேவ சபையில வந்து கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகள் மேல் கர்த்தர் எப்படி இருப்பாரா? ஆதரவாய் இருப்பார். 2வது வசனம் சொல்லுங்க, அந்த 2வதுல வாசிக்கிறோம், அவர் அதை காத்து என்ன செய்வார்? தப்ப பண்ணுவார். 2வது காக்கிறவராய் இருப்பார். 3வது விடுவிக்கிறவராய் இருப்பார்.
ஆதரவாயிருப்பார். ஆமே, காப்பார், விடுவிப்பார். ஆமே, ஆலயத்துக்குள்ள வருகிற பிள்ளைகளை ஆண்டவர் 3 ஆசீர்வாதம். என்ன ஆசீர்வாதம்? காப்பார், அது ஆதரவா இருப்பார், காப்பார், விடுவிப்பார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. எனவே தேவன் நமக்கு என்ன ஆலயத்தை கொடுத்திருக்கிறார். அந்த ஆலயத்தில் வந்து என்ன ஆராதிப்பதை விடக்கூடாது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு மனுஷன் ஒருத்தன் கேட்டான், பாஸ்டர்கிட்ட வந்து கேட்டான், பாஸ்டர் ஏன் நம்ம என்ன ஆலயத்துக்கு வரணும்? உடனே பாஸ்டர் சொன்னாரு, கர்த்தரை என்ன பார்த்து ஆராதிப்பதற்காக. அப்போ உடனே அவன் சொன்னானா, இல்லை பாஸ்டர், நம்ம வந்து என்ன கர்த்தரை எங்கும் தொழுது கொள்ளலான்னு இருக்குல்ல அப்படின்னு. அப்போ உடனே அவர் ஒரு உதாரணம் சொன்னாராம். இங்கே பார் தம்பி, அமை ஸ்தோத்திரம், மாட்டுக்கு பால் எதிலிருந்து வருது? எப்படி பால் உருவாகுது? அப்படி ரத்தம். எது? ரத்தம் தான் பால். ஒரு தாய்ப்பால் அப்படி தான், அவருடைய ஜீவன் ரத்தம் தான் என்னச்சுன்னா ஒரு பிள்ளைக்கு ஊட்டி வளர்க்குற, அதான் என்னச்சுன்னா பால். அப்போ உடனே அவர் கேட்டாராம், ஆமாம், மாட்டுக்கு என்னச்சுன்னா பால் வந்து என்னச்சு, அது என்னது, அப்போ வந்து என்னச்சுன்னா ரத்தத்தில் வருது. அப்போ காதை பிடிச்சி நம்ம அறுத்தா அது பால் ஆயிருமா? பால் வருமா? வாழை பிடிச்சி இழுத்தா ரத்தம் வருமா? பால் வருமா? வர. காலை பிடிச்சி இழுத்தா, எதை பிடிச்சி இழுத்தா வரும்? மடுவை பிடிச்சி இழுத்தா தான். அப்போ அதுக்குன்னு ஒரு என்னச்சின இடத்த வச்சுருந்தார்ல. இதே மாதிரி தான் சபைங்கிறது என்னச்சு, நம்மெல்லாம் கூடி வர்றதுக்கு கர்த்தர் என்னச்சுன்னு ஆசீர்வாதம் அங்கே வச்சிருக்கிறார். அங்கே ஆதரவு இருக்கு, அங்கே காப்பார், அங்கே என்னச்சுன்னா விடுவிப்பார். அல்லேலூயா. ஐயா நான் எங்கேயும் போவேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. எப்படி வசனம் சொல்லுது, எருசலேமை விட்டு வெளியே போனவர்களுக்கு வந்த ஆபத்தை சொல்லியிருக்கு. சபை வந்து ஆண்டவர் சும்மா வைக்கல. நமக்கெல்லாம் நேரம் இல்லாமல் சபைக்கு நம்ம ஆராதிக்க வரலை. ஒருவேளை அந்த மைண்டில் அமை ஸ்தோத்திர சபையில் போய் ஆராதிக்க நினைச்சு உங்கள் மனசில் ஒரு அதை குறித்த ஒரு கணம், அதை குறித்த ஒரு மதிப்பு, அதை குறித்த ஒரு என்னச்சுன்னா ஆசீர்வாதம் தெரியாமல் இருந்தால் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லித்தாரேன். வேதம் சொல்லுகிறது, இந்த நாளை கனமுள்ள நாள் என்றும் மகிமையுள்ள நாளை எண்ணினால் கர்த்தர் உன்னை என்னச்சுன்னா ஸ்தோத்திர பூமியின் உயர்வான இடத்தில் உன்னை ஏறிருக்க பண்ணுவா அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். உன் யாக்கோப்பின் சுதந்திரத்தினால் உன்னை திருப்தியாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். சபை கூடுதலை சிலர் விட்டு விடுவது போல நீங்கள் என்ன செய்யக்கூடாது, விட்டுவிடக்கூடாது. ஏன்? சபை என்னச்சுன்னா ஸ்தோத்திரம், கர்த்தர் என்னச்சுன்னா சபையை நமக்கு வச்சிருக்கிறார். கடந்த வாரத்தில் 2 ஃபங்க்ஷனுக்காக என்னச்சுன்னா போயிருந்தேன். அங்கே போகும் பொழுது என்னச்சுன்னா ஒரு பாஸ்டர் ஆலிவர் டேம் பக்கத்தில் இருந்து அங்கே வந்திருந்தார். அப்போ அவர் என் கூட பேசிக்கிட்டே இருந்தார். நான் திருப்பூரில் இருக்கிறேன் அப்படின்னு என்கிட்ட பேசிகிட்டே இருந்தார். நான் பேசிகிட்டே இருக்கும் பொழுது ஒரு ஃபேமிலி என்னச்சுன்னா ஒரு 4 பேர் அப்படி வந்தாங்க. வந்த உடனே இந்த பாஸ்டர் என்னச்சா அவங்கள பார்த்து விஷ் பண்ணி இப்போ தான் வரீங்களான்னு கேட்டுட்டு அவங்க உள்ளே போனாங்க. அவங்கள கை நீட்டு சொன்னாங்க, இவங்க அம்மா, இவங்க அப்பா. அவங்க வந்து என்னச்சுன்னா அவ்வளவு என்னச்சுன்னா ஸ்தோத்திரம், அவங்க நெருக்கப்பட்டு ஒரு கறவை மாடை வச்சு என்னச்சுன்னா வாழ்க்கையில் 4 பிள்ளைகள். அவங்க என்னச்சு அந்த கறவை மாட்டை வச்சு தான் என்னச்சு அந்த பிள்ளைகளை வளர்த்தாங்க. அவங்களுக்கு போசாக கொடுத்தாங்க, அவங்கள படிக்க வச்சாங்க. ஆனால் அந்த கறவை மாடை வச்சு அவங்க வாழ்ந்தாலும் சபையில் முன்னோடிகளாக இருந்தாங்க. அந்த சபையில் என்னச்சுன்னா 9 மணிக்கு ஆராதனை அப்படின்னா 8:45 அந்த குடும்பம் என்னச்சுன்னா முழு ப்ரெசன்ட் ஆகும். அந்த சபையில் என்னச்சுன்னா எந்த காரியமாக எந்த வேலையாக இருந்தாலும் அவங்க தான் முன்னோடியாக நிற்பாங்க. அந்த பார்த்தீங்கன்னா அவங்க என்னச்சுன்னா அந்த ஒரு மாட்டை வச்சு வர்ற வருமானத்தை தான் வாழ்ந்தாங்க. இன்னைக்கு உண்மையிலே சொல்லுதேன் பாஸ்டர், அந்த ஃபேமிலியில் இருக்கிற அந்த பிள்ளைகள் வளர்ந்து இன்னைக்கு ஆளாகி 4 பேரும் கவர்மெண்ட்டில் எம்ப்ளாயாக மாறிட்டாங்க. அவங்கள கர்த்தர் இன்னைக்கு நல்ல பொசிஷனில் வச்சிருக்கிறார். இது தேவன் கொடுத்த ஆசீர்வாதம். அவங்களுக்கு இருக்கிற அந்த ஒரு கறவை மாட்டில் வச்சு இல்லை, அவங்களுக்கு இருக்கிற என்ன சின்ன ஸ்தோத்திரம் கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம். ஏன்னா அவங்க ஊழியத்துக்கு அப்படி இருந்தாங்க. எத்தனை ஊழியக்காரனுக்கு சோறு போட்டாங்க, எத்தனை ஊழியக்காரன் உபசரிச்சாங்க. அப்படிப்பட்ட என்ன அந்த குடும்பம் அன்னைக்கு நல்லா இருக்கு. அப்படி சொல்லிட்டு அடுத்து சொல்லுதாரு, இது முதல் ஜெனரேஷன். அடுத்த ஜெனரேஷன் இவங்க பிள்ளைகள் இன்னைக்கு ஒவ்வொரு பையன் நினைச்சிட 3 லட்சம் ரூபாய்க்கு குறையாம சம்பாதிக்கிறான். நீங்க அல்லையில சொல்ல மாட்டீங்க, உங்க பிள்ளைய வாங்கினா தானே சொல்லுவீங்க. தோத்திரம் மாசம் 3 லட்சம் ரூபாய் குறையாம கர்த்தர் அடுத்த ஜெனரேஷனை ஆசீர்வதித்தா.
நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் சுயநலத்துக்காக பேசலை, உங்கள் பொது நலத்திற்காக பேசுகிறேன், உங்கள் நலத்துக்காக பேசுகிறேன். சபையை யார் அதிகமாக நேசிக்கிறார்களோ அவர்கள் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். அந்த சந்ததி நல்லா இருக்கு, வேணா எழுதி வச்சுக்கோங்க. எத்தனை சாட்சி சொல்லணும்னு சொல்லதுக்கு ரெடியாக இருக்கிறேன். நீங்கள் கேட்க ரெடியாக இருந்தா, நீங்கள் கேட்க ரெடியாக இருந்தாலும் யூத் மீட்டில் உள்ளவங்க கேட்க ரெடியாக இல்லை. அது எனக்கு நல்லா தெரியும். எப்போ பாஸ்டர் முடிப்பாருன்னு இருக்கிறார். தோத்துறோம். ஆண்டருக்கு மகிமை உண்டாதா? சபை ரொம்ப முக்கியம் இல்லை சொல்லுங்கள். வசனம் என்ன சொல்லுது? இன்றைக்கி நான் எல்லாத்தையும் இப்போ பேச முடியலை, நமக்கு நேரம் இல்லை. நடத்துகிறவங்களாம் கொஞ்சம் சீக்கிரமாக முடிச்சு கொடுத்தா நல்லாயிருக்கும். ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு 45 நிமிஷம் எடுத்து 3 பாட்டு. அதுக்கடுத்து என்னச்சிங்க கொஞ்சம் இது பண்ணுங்க எல்லோரும். ஐயா ராசா ஒரு 3/4 கொடுத்தீங்கன்னா அதுக்கடுத்து அப்படி. தேவனுக்கு மகிமை உண்டாதா? சீமையை குறித்து வாசிக்கிறோம். அவனுக்கு 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 36 37 38 பார்த்தீங்கன்னா, பின்பு ராஜா சீமையை அழைப்பித்து அவனை நோக்கி, நீ எருசலேமில் உனக்கு ஒரு வீடை கட்டி அங்கே இருந்து எங்கேயாவது வெளியே போகாமல் அங்கே தானே நீ நினைச்சு குடியிரு அப்படின்னு சொன்னான். அந்த வசனங்களை வாசித்து பாருங்க. சாலோமன் அவனுடைய அப்பாவாகிய தாவீது சொல்லுகிறான், சீமையை ஒரு கண்ணு வச்சுக்கோ அப்படிங்கிறான். அவனுக்கு ஒரு நிபந்தனை கொடுக்குறான். நீ என்னச்சுன்னா ஸ்தோத்திரம், இந்த என்னச்சுன்னா எருசலேமில் வீட்டை கட்டி அங்கேயே குடியிரு, இங்கிருந்து எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு சொன்னான். இதை விட்டு போகிற நாளில் உன் குற்றம் உன் மேலே சுமரும் அப்படின்னு சொல்லிட்டான். இவன் நாட்கள் கடந்துட்டு, நீங்கள் அதை வாசித்து பார்த்து நல்லா தெரியும். 39ஆம் வசனத்தில் பாருங்க, அவன் வேலைக்காரர் 2 பேரும் என்னச்சுன்னா காத்துங்கிற ஊருக்கு போயிட்டாங்களாம். அப்படி போன நாள் இவன் என்ன செஞ்சானா, எருசலேமை விட்டு சில காலங்கள் 3 வருஷம் சென்ற பின்பு என்ன செஞ்சுட்டான், அவன் உடனே அப்படியே அங்கே திரும்பி போயிட்டான். சில நேரத்தில் நமக்கு வரும், அதாவது பழைய குருடி கதவை திரடி அப்படிம்பாங்க. கழுதை தேஞ்சு கட்டரும் பாய்ச்சிங்க. நம்ம வாழ்க்கையில் என்னச்சுன்னா ஸ்தோத்திரம், வர வர மாமியா கழுதை போல் ஆன மாதிரி நம்ம ஆரம்பத்து நல்லா இருக்கும், வண்டியெல்லாம் நல்லா தான் போகும். ஒரு கொஞ்சம் அப்படியே ஆண்டருக்குள்ளே வந்தோடனே ஒரு மிதப்பு வந்துடும். நமக்கு என்ன வந்துடும், ஒரு மிதப்பு. அப்படி வந்துட்டு என்னச்சுன்னா ஒரு கெத்து 3 வருஷம் நாங்கள் 30 வருஷம் இல்லை 20 வருஷம் அப்படின்னு வந்தோன்னே ஒரு மிதப்பு வந்துட்டு கர்த்தரை குறித்த பயமே இருக்காது. என்ன இருக்காது, நம்ம தான் எல்லாம் தெரிஞ்சவங்கல்ல அப்படின்னு ஒரு மிதப்பு வந்துடும். இவன் 3 வருஷம் ஆகிட்டு உடனே அப்படியே அங்கேருந்து கிளம்பி என்ன செஞ்சிட்டான், காத்துக்கு போனான். ராஜாவுக்கு தெரிஞ்சது. ராஜா கூப்பிட்டா, உனக்கு ஒரு நிபந்தனை கொடுத்தல, நீ போகக்கூடாதுன்னு சொன்னல, நீ எதுக்கு அங்கே போன அப்போ அப்படின்னு சொல்லிட்டு வசனம் சொல்லுது. 42 பாருங்கள், 42 42. ராஜா சீமை அழைப்பித்து, நீ வெளியே புறப்பட்டு எங்கேயாவது போகிறனால சாகவே சாவா என்பதை நீ நிச்சயமாக அறிந்து கொள் என்று நான் உன்னை கர்த்தர் மேல் ஆணையிட செய்து உனக்கு திட சாட்சியாக சொல்லியிருக்க, அதற்கு நீ நான் கேட்ட வார்த்தை நல்லதென்று சொல்லவில்லையா? சொல்லிட்டு அடுத்து சொல்லுதான் பாருங்க 43. நீ கர்த்தரின் ஆணையும் நான் உனக்கு கற்பித்த கட்டளையும் கை கொள்ளாதே போனது என்ன என்று சொல்லி அடுத்த வசனம் பாருங்க. அடுத்த வசனம், பின்னர் ராஜா சீமையை பார்த்து, நீ என் தகப்பனாகிய தாவீதுக்கு செய்ததும் உன் மனதிற்கு தெரிந்திருக்கிறதுமான எல்லா பொல்லாப்பையும் அறிந்திருக்கிறார். ஆகையால் கர்த்தர் உன் பொல்லாப்பை உன் தலையின் மேல் திரும்ப பண்ணும். எருசலேம்ங்கிற சபையை விட்டு போயிட்டா நாம் எந்த பொல்லாப்பு நமக்கு வர வேண்டியிருந்ததோ அந்த பொல்லாப்பு மறுபடியும் நம்மை திரும்பி வரும். அதுனா வசனம் சொல்லுது, அவன் கர்த்தரை அறியாமல் இருந்தாலே நலமாக இருக்கும், இல்லைன்னா அவனுடைய முன்னிலைமை அவனுடைய பின்னிலைமை முன்னிலைமை அவன் பின்னிலைமையை காட்டில் எப்படி இருக்குமா, அதிக கேடுள்ளதாக இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் என்னச்சுன்னா ஸ்தோத்திரம், தேவ பிள்ளைகள் ஆண்டவர் எருசலேமில் நம்ம வச்சிருக்கிறார். எருசலேமில் தாங்க நமக்கு ஆதரவு இருக்குது, எருசலேமில் தாங்க நமக்கு பாதுகாப்பு இருக்குது, எருசலேமில் தாங்க நமக்கு விடுதலை இருக்குது. அதை விட்டு நம்ம ஒரு நாளும் சீமை மாதிரி வெளியில் போயிட்டோன்னா நம்மேல் நமக்கு மன்னிக்கப்பட்டது மறுபடியும் நினைப்பூட்டப்படும். நமக்கு என்னச்சு, நம்முடைய அக்கிரமங்கள் நினைப்பூட்டப்படுவதற்கு விடக்கூடாது. அமிஸ்தோத்தை நினைப்பூட்டி எங்கே அவனுக்கு மன்னிக்கப்பட்டதோ அதே இடத்தில் மரண தண்டனை அவனுக்கு வந்தது. அவன் மேல் தன்னுடைய பொல்லாப்பு விழுந்துன்னு வாசிக்கிறோம். இன்னொரு வசனத்தை மட்டும் சொல்லிட்டு முடிக்கிறேன். லூக்கா 10:30 வாசிக்கிறோம். லூக்கா 10:30 பாருங்க. 10:30 ஆமென். இயேசு பிரதயத்திரமாய் ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரியோக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றராக விட்டு போனார்கள்.
ஆமே. எங்கிறது எங்கே போயிட்டான்? எருசலேம். எருசலேமுக்குள்ளே இருக்க தட்டியும் பாதுகாப்பு இருக்குது. எருசலேமுக்குள்ளே இருக்க தட்டியும் கர்த்தருடைய ஆதரவு இருக்குது. ஏன்னா அவருடைய கண்கள் அங்கே இருக்கிறது. அல்லேலூயா. எருசலேம் இருக்க தட்டியும் விடுதலை இருக்குது. எருசலேமை விட்டு வெளியில் போனால் அவன் கள்ளர் கையில் அகப்படுவோம். அவர்கள் அவன் வஸ்திரத்தை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுகிறாய் என்ன செய்தார்கள்? விட்டு விட்டார். கர்த்தருக்கு மகிமை உண்டாதான். ஒரு ஆட்டு மந்தையில் ஒரு ஆடு சொல்லிச்சான், எனக்கு இந்த கண்ட்ரோல்லையே இருக்க விரும்பலை, எப்போ பார்த்தாலும் அதை செய்யாது இதை செய்யாது, அப்படி பண்ணு இப்படி பண்ணு, அங்கே போகாது இங்கே போகுதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன், எனக்கு பிடிக்கவே இல்லை, நான் இங்கேருந்து வெளியில் போக விரும்புகிறேன். மற்ற ஆடுகளை ஒன்றும் சொல்ல, நம்ம போய் சுதந்திரமாக வாழ விரும்புகிறேன். ஓடிட்டு எஜமான விட்டு அந்த மந்தையை விட்டு என்னச்சுன்னா விலகிட்டு துள்ளி குதிச்சது, ஆடி பாடினது, ஓடி போச்சு. ஓடி போய் என்னச்சுன்னா அதுக்கு பசி எடுக்க ஆரம்பிச்சிட்டு ஒரு புதரை பார்த்துச்சு, நல்ல புல் வளர்ந்துருக்கு, சாப்பிடலான்னு சொல்லி அதை போய் சாப்பிட்டு இருக்குது. திடீர்னு சொல்லி உள்ளே இருந்து ஒரு என்ன சிங்கம் வந்து ஒரு புலி வந்து என்னச்சுன்னா அதை கவ்விட்டு, அது கவன ஒன்று அதுக்கு என்னச்சுன்னா அதுல தப்பிக்கிறதுக்கு பயம் போராடுது. ஒரு திடீர்னு நல்ல வேலைக்கு ஒரு மலைப்பாம்பு வந்துட்டு, அந்த மலைப்பாம்பு வந்து என்னச்சுன்னா அந்த புளி என்னச்சுன்னா சுற்றிட்டு, அது சுற்றின உடனே இது பிடியை விட்டுட்டு அது உடனே இது ஓடிட்டு ஓடி என்னச்சுன்னா போயிருக்கு. அங்கே பார்த்தா ஒரு பெரிய நீரோட, அதை பார்த்தோன்னே அதுக்கு ரொம்ப என்னச்சுன்னா ஆசை, ஐயோ இவ்வளோ பெரிய நீரோட என் எஜமா ஒரு நாள் கூட இங்கே கூப்பிட்டு வந்துடல. எங்கள் எந்த சபையில் டூரெல்லாம் போகிறாங்க, இந்த சபையில் டூரே இல்லை. அவங்க அங்கங்கெல்லாம் கூப்பிட்டு போகிறாங்க, இங்கே எப்போ பார்த்தாலும் எஸ்எஃப்சி கூட்டாங்க, அங்கே வாலிபர் கூட்டாங்க, அங்கே சண்டே ஸ்கூலுங்க, அங்கே போகல இங்கே இடிக்காங்க, இங்கே போனால் அங்கே இடிக்கிறாங்க, எல்லாம் சொல்லி என்னப்பா எப்போ பார்த்தாலும் ஜபம் ஜபம் ஜபம். எப்போ இந்த பாஸ்டருக்கு வேலையே இல்லை, எப்போ போட்ட அறுத்து தள்ளுதாருப்பா. ஆனால் அங்கே பாருங்க, அங்கே என்னச்சுன்னா அங்கே போனால் அங்கே போகிறாங்க டூரு, இங்கே போகிறேன் டூரு, அங்கே சமைச்சு அங்கே சாப்பிடுறது, இங்கே ஐயோ இங்கே சாப்பாடே கிடைக்க மாட்டேங்குப்பா. நான் உங்களை சோம்பேறி ஆக்க விரும்பலை. அல்லேலூயா. அதுக்கு உடனே பார்த்தா நீரோடைய பார்த்தோன்னு ரொம்ப ஆசை, அது கண்ணை மூடிட்டு என்னச்சுன்னா நீரோடைய போய் அப்படியே தண்ணியை குடிச்சது. திடீர்னு சொல்லி என்னச்சுன்னா உள்ளேருந்து ஒரு திமிங்கலம் வந்து காலை பிடிச்சிக்கிட்டு, இது என்ன செய்யன்னு தெரியல. இப்போ ஒன்றாவதே என்னச்சுன்னா இங்கே என்னச்சுன்னா கடிபட்டு இருக்கு, இப்போ அடுத்து காலு கடிபட்டு அது பிடிச்சி அது உடனே பயங்கர துள்ளி கடைசியில் இன்னொரு கால்னால அந்த கண்ணில் இடிச்சிட்டு, அது கண் இடிச்சுன்னா அப்படின்னு அது வாயை திறந்துன்னு ஓடி என்னச்சுன்னா இன்னும் தப்பிச்சான் பொழைச்சான் எங்கே போயிடணும். அப்படி நீங்கள் வரக்கூடாது, நீங்கள் இங்கே இருங்க, அப்படி நீங்கள் வந்துடக்கூடாது. தப்பிச்ச முளைச்சன்னு கடிபட்டு மிதிப்பட்டு உடப்பட்டு நொண்டியோடு வந்துடக்கூடாது. நீங்கள் நொண்டி ஆகக்கூடாது, கடிபடக்கூடாது, நீங்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் சபையில். எஜமான் தேடி வந்தார், எஜமான் தேடி வந்தார். அவர் தேடி வந்தவர், ஐயோ ஒரு ஆடு காணாமல் போயிட்டேன், அதை தேடி வந்தார். இதுவும் கடிபட்டு உடப்பட்டு போச்சு. எஜமான் தன் தோளில் சுமந்து கொண்டே அவர் மறுபடியும் ஆதரித்தார். அல்லேலூயா. நீ தப்பு பண்ணிட்டு அப்படின்னு நினச்சினா அவர் ஒரு நாள் விடலை. நமக்கு சபை பாதுகாப்பு தாங்க, நமக்கு சபை பாதுகாப்பு தான். கர்த்தர் நம்முடைய கண்கள் இங்கே எப்பொழுது இருக்குது, அதை மறந்துடாதீங்க, அதில் கவனமாக இருங்க. நம்மெல்லாம் எழும்புமா, நம்ம எல்லாம் எழும்பி ஜெபம் பண்ண போகிறோம். ஸ்தோத்திரம். 3 காரியத்தை உங்களிடத்துல சொன்னேன். இன்னைக்கு நாம் எல்லாம் என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் ஜனத்தின் அதிகாரிகள். வாழ்க்கையில் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத காட்டிலும் நான் ஆண்டவருக்காக என்ன செஞ்சுருக்கிறேன், நாம் எல்லாத்துலேயும் ஜெயம் உள்ளவர்களாய் வாழ்ந்திருக்கிறோமா? ஸ்தோத்திரம். எல்லாத்தையும் நான் ஜெயிச்சிருக்கிறேன்னா, இன்னும் நான் மாமிசத்துக்குள்ளே தான் இருக்கிறேன்னா? இந்த உலகம் என்னை ஜெயிச்சிட்டா நான் உலகத்தை ஜெயிச்சிருக்கிறேனா? பாவம் என்னை ஜெயிச்சதா நான் பாவத்தை ஜெயிச்சிருக்கிறேனா? இந்த உலகத்தில் இருக்கிற தேவைகள் என்னை ஜெயிச்சதா, இல்லை அவைகளெல்லாம் எனக்கு யெகோவா ஈராக இருக்கிற தேவன் ஒருவர் என் தேவையெல்லாம் சந்திக்கிறவர் இருக்கத்தட்டியும் என் வாழ்க்கையில் குறைவென்பதே இல்லை என்று நான் எப்போ இந்த விசுவாசத்தில் இருக்கிறேன்னா, நல்ல ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, சபை எனக்கு என்ன செஞ்சது அப்படிங்க, நான் சபைக்கு என்ன பண்ணினேன், நான் தேவன் எனக்கு என்ன பண்ணினார் என்று கேட்கறதை காட்டிலும் நான் தேவனுடைய ராஜ்யத்துக்காக என்ன பண்ணினேன் என்பதை சொல்ல எனக்கு அந்த கிருபையை தார ஆண்டவரே.
ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை, வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை. ஆண்டவரே, தோல்வியான வாழ்க்கை அல்ல, சோர்ந்து போன வாழ்க்கை அல்ல, எல்லாத்திலையும் ஜெயம் எடுக்கிற வாழ்க்கை எனக்கு தாங்கப்பா. எப்பவுமே விசுவாசிங்கிற ஸ்தானத்திலிருந்து ஆண்டவரே நான் என் வாழ்க்கையில் ஆண்டவர் சீஷனுங்கிற ஸ்தானத்திற்குள்ள வர ஆண்டவர் எனக்கு அந்த கிருபையை தார ஆண்டவரே. எல்லாம் சொல்லி ஜோமனுங்க, எல்லாம் சொல்லி ஜோமனுங்க, எல்லாம் சொல்லி ஜோமனுங்க, நல்ல சொல்லி எல்லாம் ஜோமனுங்க. ஹல்லேலூயா. நல்ல ஆண்டவருக்கு மகிமைப்படுத்துங்க, மகிமைப்படுத்தி கொஞ்சம் நேரம் எடுத்து ஜோமனுங்க. ஹல்லேலூயா. நல்ல ஆண்டவருக்கு மகிமை செலுத்தி. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் ஒரு பொறுப்புள்ளவர்களாய் மாறணும், ஒரு ஜெயமுள்ளவர்களாய் வாழணும், வெற்றி உள்ளவர்களாய் வாழணும், சாட்சி உள்ளவர்களாய் ஜீவிக்கணும். ஹல்லேலூயா. அந்த கிருபை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. இந்த உலக எதையும் அடிமைப்படுத்த விடக்கூடாது. நான் எல்லாவற்றையும் அடிமைப்படுத்தி ஆளுகை செய்ய அந்த கிருபை எனக்கு தாரும் ஆண்டவரே. அந்த கிருபை எனக்கு தாரும் ஆண்டவரே. சபையில் இருக்கிறவர்கள் மற்றதை அடிமைப்படுத்துவார்கள். சபை ஒரு நாள் சபை பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளுவது இல்லை. ஸ்தோத்திர. சபை அதை மேற்கொள்ளும். நாமே கர்த்தருடைய ஆலயம், நாம் அதை மேற்கொள்ள கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு அது கிருபையை தருவாராக. அல்லேலூயா. நன்றி 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 நன்றி. எந்தெந்த காரியத்தை, எந்தெந்த தவறான காரியங்கள், பலவீனத்தை ஸ்தோத்திரம் மேற்கொள்ள முடியாம இருக்கிறோமோ, இன்றைக்கு அதில் ஆண்டவரை ஜெயிக்கிறேன் ஆண்டவரே. இயேசு என்கிற நாமத்தில் அதை ஜெயிக்கிறேன். இயேசுங்கிற நாமத்தில் அந்த எண்ணத்தை ஜெயிக்கிறேன். இயேசுங்கிற நாமத்தில் அந்த ஆண்டவரை உணர்வுகளை ஜெயிக்கிறேன். இயேசுங்கிற நாமத்தில் அந்த பாவத்தை ஜெயிக்கிறேன். இயேசுங்கிற நாமத்தில் நான் ஆண்டவரை அதை மேற்கொள்ளுகிறேன். இயேசுங்கிற நாமத்தில் ஆண்டவரை என்னை சோர்வுக்குள்ளாக்குகிற காரியங்களை நான் ஜெயிக்கிறேன் ஆண்டவரே. எனக்கு அந்த கிருபை 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 சொல்லுங்க. அந்த கிருபை அந்த கிருபை அந்த கிருபை அந்த கிருபை. அந்த உலகத்தை ஜெயிக்கிறேன், உலகத்தில் உள்ளவைகளை ஜெயிக்கிறேன் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். என்னை கரைபடித்துக் கொண்டிருக்கிற கோபம், என்னை கரைபடித்துக் கொண்டிருக்கிற ஆண்டவரை இச்சை, என்னை கரைபடித்துக் கொண்டிருக்கிற பாவம், என்னை கரைபடித்துக் கொண்டிருக்கிற ஆண்டவரே ஸ்தோத்திர பாவ சுபாவங்கள், என்னை கரைபடித்துக் கொண்டிருக்கிற ஆண்டவரே கசப்புகள், என்னை கரைபடித்துக் கொண்டிருக்கிற பொறாமைகள், இதை எல்லாம் இயேசுவின் நாமத்தில் நான் ஜெயிக்கிறேன். அதெல்லாம் ஜெயிக்க பலன் தாரு, ஜெயிக்க பலன் தாரு, ஜெயிக்க பலன் தாரு, ஜெயிக்க பலன் தாரு. அதெல்லாம் ஜெயிக்க எனக்கு பலன் தாரும் ஆண்டவரே. உமக்கு நன்றி நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திர. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே 10ல் 1 உமக்குரியது ஆண்டவரே. அது பிரித்தெடுக்கப்பட்டது ஆண்டவரே, அது பிரித்தெடுக்கப்பட்டது ஆண்டவரே. நான் உண்மையா இருப்பேன் ஆண்டவரே. என் வருமானத்தில் உண்மை. நான் கஷ்டப்படுறேன், எனக்கு குறைவுள்ள ஒரு வாழ்க்கை தான். ஆனால் என் வாழ்க்கை நிறைவுள்ளதாய் மாறுவதற்கு, நிறைவுள்ளதாய் மாறுவதற்கு தோத்திர. கர்த்தருக்காக கொடுக்கிற பிள்ளைகள், ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளை நீங்க கேட்டு பாருங்க. அவங்க தேவனுக்காக உண்மையா இருந்ததுனால கர்த்தர் அவங்களை தாழ்மையில நினைத்து பார்த்து அவங்களை உயர்த்தினார். அன்னைக்கு எனக்கு யாராவது உதவி செய்வான்னு எதிர்பார்த்தவர்கள் இன்றைக்கு எத்தனையோ பேருக்கு எதிர்பார்க்கிறவர்களுக்கு உதவி செய்யலாய் கர்த்தர் மாற்றி வைத்திருக்கிறார். அவர்களை நீங்க கேட்டு பாருங்கள். அவர்கள் கர்த்தருக்கு உண்மையாய் கொடுக்க ஆரம்பித்தார்கள், மனப்பூர்வமாய் கொடுக்க ஆரம்பித்தார்கள். ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ஸ்தோத்திரம். கரங்களை உயர்த்தி ஜெபமனுங்க, கரங்களை உயர்த்தி ஜெபமனுங்க. தேவனை ஒரு நாள் நாம் வஞ்சிக்க கூடாது. கர்த்தருக்கு கொடுப்பதில் உங்க கஷ்டத்தின் மத்தியிலையும் உண்மையா இருந்து பாருங்க. அதை கர்த்தர் நம்மை ஸ்தோத்திரம், நம்முடைய வருமானத்தை, நன்மையும் கிருபையும், கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் என்று சொன்னவர், அதை எந்த வல்லமையும் பட்சிப்பதை ஆண்டவர் அனுமதிக்க மாட்டார். நீங்கள் அதை கொடுக்கும் பொழுது கர்த்தரை கனம் பண்ணுகிறீர்கள். தேவனை கனம் பண்ணும் பொழுது கர்த்தரை பார்த்து கொள்ளுவார். அந்த உங்கள் வருமானத்தை பட்சிக்கிற வல்லமைகளை முறிப்பார், அதை அழித்து போடுவார். அல்லேலூயா. நீங்கள் பாக்கியவான்களாய் மாறுவீர்கள், நீங்கள் பாக்கியவான்களாய் மாறுவீர்கள். வானத்தின் பலகணிகள் திறக்கப்பட்டு நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி அதற்கு ஒப்பு கொடுத்த ஜெபமனுவோ, ஒப்பு கொடுத்த ஜெபமனுவோ, ஒப்பு கொடுத்த ஜெபமனுவோ. எல்லா வீணான செலவுகளுக்கு கர்த்தர் விலைக்கு பாதுகாப்பாராக. நம்முடைய வருமானத்தை வேற ஒன்று அபகரிக்க கூடாது, வேற ஒன்று அபகரிக்க கூடாது. கடன் என்கிற வல்லமை அபகரிக்க கூடாது, வியாதி என்கிற வல்லமை அபகரிக்க கூடாது. வீணான அலைச்சல்கள் அபகரிக்க கூடாது. இயேசுவின் நாமத்தில் அதை நாம் அனுபவிக்க கர்த்தர் நமக்கு கிருபையை தருவாராக. தோத்திரம் 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 தோத்திர. கிருபையை தாரும் ஆண்டவரே, அந்த கிருபையை தாரும் ஆண்டவரே, அந்த கிருபையை தாரும் ஆண்டவரே.
உமக்கு மகிமை 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 ஆண்டவரே. ஆமே ஸ்தோத்திரம். சபை ரொம்ப முக்கியம். என் கண்கள் எருசலேமை மேல் கவனமாக இருக்கிறது. அது ஆமே ஆதரவாக இருப்பதற்கு அவர் ஆதரிக்கிறார், பாதுகாக்கிறார், விடுவிக்கிறார். நம்ம ஆண்டவருடைய சபைக்குள்ள அந்த அடைக்கலத்துக்குள்ள இருக்கணும். ஆமே ஸ்தோத்திரம். அடைக்கலத்துக்குள்ள இருக்கணும். வேதத்தில் நம்ம 10 கன்னிகளை குறித்து வாசிக்கிறோம். எல்லாரும் என்னச்சுன்னா மணவாளனுடைய வருகைக்கு காத்திருந்தாங்க. சபைங்கிற இடத்துல காத்திருந்தாங்க. மணவாளனை சந்திக்க மணவாட்டியாய் சபை காத்திருந்தாங்க. மணவாளன் எங்கேயோ ஒரு இடத்துல வந்தார் இல்லை, அவங்க கூடியிருந்த இடத்துக்கு மணவாளன் வருவதற்காய் காத்திருந்தார்கள். ஆமே ஸ்தோத்திரம். மணவாளன் தான் கூடியிருந்த இடத்துக்கு தான் வந்தார். ஆனால் 5 பேர் அங்கிருந்து காணாமல் போயிட்டாங்க, வெளியில் போயிட்டாங்க. 5 பேர் மட்டும் இருந்தாங்க. மணவாளன் வந்துட்டா அவர்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள். ஆமே கதவு அடைக்கப்பட்டுட்டு மற்றவர்கள் வந்து அவர்கள் மறுபடியும் வந்து தட்டினார்கள். மணவாளன் திறக்கலை, கதவு அடைக்கப்பட்டு நான் உங்களை அறியேன்னு சொல்லிட்டார். கொஞ்சம் யோசித்து பாருங்க. மணவாளனை சந்திப்பதற்கு சபையை கர்த்தர் வச்சிருக்கிறார். சபையை வச்சிருக்கிறார். அதில் தான் அவர் ஆதரவாக இருக்கிறார். அதில் தான் அவர் கண்ணோக்கமாக இருக்கிறார். அதில் தான் அவர் என்னச்சுன்னா பாதுகாக்கிறார். அதில் தான் என்னச்சுன்னா ஸ்தோத்திரம். அவர் என்னச்சுன்னா நம்முடைய சபையில் தான் ஆண்டவருக்கு மகிமை உண்டாதாக விடுவிக்கிறார். சீமையே எப்போ எருசலேம்ங்கிற சபையை விட்டு வெளியே போனானோ அவன் பழைய குற்றம் நினைக்கப்பட்டு அந்த பொல்லாப்புக்கு என்னச்சுன்னா தண்டனை பெற்றான். அவன் வாழ்க்கையில் என்னச்சுன்னா அது மறக்கப்பட்டது, மன்னிக்கப்பட்டது. ஆனால் அவன் வெளியே போனதுனால மறுபடியும் அது நினைவு கூறப்பட்டு அவன் சாகடிக்கப்பட்டான். எருசலேமிலிருந்து என்னச்சுன்னா போன அவன் குற்றுயிராய் போடப்பட்டான். வஸ்திரம் எல்லாம் போனது, எல்லா வஸ்திரம் பிடுங்கப்பட்டு நிர்வாணமாக்கப்பட்டான். ஏதேம்ங்கிற தோட்டத்தை விட்டு ஆமே ஸ்தோத்திரம் அவர்கள் ஒளிந்து கொண்ட காரணம் என்ன? நிர்வாணிகள் என்று அறிந்து. நீ எங்கே இருக்கிறாய் என்று ஆண்டவர் கேட்டார். அவர் சந்திக்கிற ஒரு இடம், அதுதான் சபை. அவர் மகிமை வெளிப்படுத்துகிற இடம், அதுதான் சபை. அதை விட்டு ஒரு நாள் வெளியே போயிடக்கூடாது. நம்முடைய சுயத்தின்படி அல்ல, இது கர்த்தர் சந்திக்கிற இடம், அவர் பிரசன்னமாகிற இடம். ஆண்டவரே ஆலய கூடுதை நான் ஒரு நாள் விட்டு விடாதபடி நான் அதுல எப்பவும் இருக்க எனக்கு கிருபை தாங்கப்பா. எல்லாம் ஜோமனுங்க பார்க்கலாம், எல்லாம் ஜோமனுங்க பார்க்கலாம். ஒருவேளை உங்களுக்குள்ள ஒரு என்ன ஸ்தோத்திர சலசலப்பு, ஒரு அலசல், ஒரு தெளிவில்லாத நிலைமை எனக்கு இருந்தா, இன்னைக்கு இவ்வளவு தூரம் வந்து நான் இவ்வளவு செலவழிச்சு கர்த்தரை ஆராதிக்க வேண்டி இருக்கிறதேன்னு சொல்லி வருத்தம் இருந்தா, இன்னைக்கு கர்த்தர் அதற்கான பலனை உங்களுக்கு வச்சிருக்கிறார். மகனை மகளை வச்சிருக்கிறார். உங்களை ஆதரிக்கிறவர் தேவன், உங்களை பாதுகாக்கிறவர், உங்களை விடுவிக்கிறவர். சபை கூடுதல ஒரு நாள் விடமாட்டாண்டவரே, 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 எந்த சூழ்நிலை விடமாட்டாண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி, நன்றி ஆண்டவரே. ஒப்பு கொடுத்து ஜோமனுங்க, ஒப்பு கொடுத்து ஜோமனுங்க. உங்கள் பிரயாசத்தை பார்க்கிற எவ்வளவு கடினமான சூழ்நிலையில வந்து நீங்க கர்த்தரை ஆராதிக்கிறீர்கள் என்பதை கர்த்தர் பார்க்கிறார். தேவன் அதற்கான பிரதிபலனை ஆண்டவர் தருவார். அதனுடைய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தருவார். அதனுடைய மேன்மையை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். ஆமென். தோத்திரம், 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 தோத்திரம். அந்த கிருபை ஆவியானவர் தருவாராக. உமக்கு நாங்க மகிமை செலுத்துகிறோம், மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்த இடம் இடம் உண்டு. இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்த இடம் இடம். உயர்வும் இல்லை அங்கு தாழ்வும் இல்லை, ஏழை இல்லை பணக்காரன் இல்லை. ராஜாதி ராஜா இயேசு என்றென்று ஆண்டிடுவார். ராஜாதி ராஜா இயேசு என்றென்று ஆண்டிடுவார். இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்த இடம் இடம் உண்டு. இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்த இடம் இடம் உண்டு. பாவம் இல்லை அங்கு சாபம் இல்லை, வியாதி இல்லை கடும் பசியும் இல்லை. பாவம் இல்லை அங்கு சாபம்
என்றென்று காத்திடுவார். ராஜாதி ராஜா இயேசு என்றென்று காத்திடுவார். இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. இன்பம் உண்டு, சமாதானம் உண்டு, வெற்றி உண்டு, துதி பாடல் உண்டு. இன்பம் உண்டு, சமாதானம் உண்டு, வெற்றி உண்டு, துதி பாடல் உண்டு. ராஜாதி ராஜா இயேசு என்றென்று வாழ்ந்திடுவார். ராஜாதி ராஜா இயேசு என்றென்று வாழ்ந்திடுவார். இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. ஆமென். இயேசுவின் குடும்பம் அதுதான் சபை. ஹல்லேலூயா. இந்த சபையில கர்த்தர் நம்மை வைத்திருப்பதற்காக நல்ல கைகளை உயர்த்தி கர்த்தர் எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அவருடைய ஆதரவு இருக்கிறது, அவருடைய பாதுகாப்பு இருக்கிறது, அவருடைய விடுதலை இருக்கிறது. அப்படியே எங்களை நடத்துவீராக. எல்லா தீமைகள், பொல்லாப்பு, நாசமோசங்கள், கட்டுகள், கண்ணிகள், மரணங்கள், ஆபத்துகள், விபத்துகள், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள், பேச்சுகள், நடக்கைகள், எண்ணங்கள், சிந்தைகள், உணர்வுகள் எல்லாவற்றுக்கும் எங்கள் குடும்பம், விசுவாசனுடைய குடும்பத்தார் எல்லாரும் விலக்கி பாதுகாத்து நடத்தும். செய்கிற வேலைகள், தொழில்கள், வியாபாரங்கள், விவசாயங்கள், படிக்கிற பிள்ளைடைய படிப்புகள் எல்லாம் நீங்க ஆசீர்வதிங்க. மாறாத தேவ கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். சமாதானத்தோடு அனுப்பும். உமக்கே கனமகிமை எல்லாம் எடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் எங்க ஜெபத்துக்கள் நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தருடைய கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்தன அந்நியக்கும் சமாதானம், ஆசீரும், பாதுகாப்பும், சுகமும் நாம் அனைவரோடு எல்லா பரிசுத்தவான் மேலும் கர்த்தருடைய வருகை மட்டும் நிறைவாக இருப்பதாக. ஆமாம். எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. என் ஆத்துமாவே, என் முழு உள்ளமே, என் ஆத்துமாவே அவர் செய்த சல மறவாது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. ஒருவருக்கு ஒரு வாழ்த்தலை சொல்லி சமாதானத்தோடு கடந்து செல்லுங்க.